ஓகேக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே, உங்களை நாங்கள் இருகரம் தட்டி வாழ்த்தி வரவேற்கிறோம் ஐயா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் அப்பா உங்க கரத்திலே தருகிறோம் ஐயா. எங்களை ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி வருகிற அப்பா உங்களுக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 7வது மாதத்திலும் அப்பா இந்த இறுதி திங்கட்கிழமையை காண செய்த ஐயா உங்களுக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. இந்த மாத ஆரம்பம் முதல் இறுதி வரை எத்தனையோ காரியங்கள் ஆமாப்பா அவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் நடந்தது ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஹல்லேலூயா, அது சந்தோஷமோ இல்ல கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் ஐயா உங்களுடைய ஆறுதல்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆமாப்பா கடந்து வந்தது ஐயா. ஆமாப்பா கடந்த நாள்லதான் திங்கட்கிழமை ஆமையப்பா செல்வி அப்பாவுக்காக ஜெபித்தோம். தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஆண்டவரே, உங்க சரீரத்திற்பட்ட வேதனைகள் எல்லாம் மாற்றி ஹல்லேலூயா அவர்களை ரட்சித்து ராஜ்யத்துக்கு சொந்தமான மகனாய் சுத்திகரித்து அப்பா நீங்க உங்க சுத்தப்படி நடத்துங்கப்பான்னு ஒப்பு கொடுத்தோம். தேவன் அவர்களை சுத்திகரித்து ஐயா தம்முடைய ராஜ்யத்திற்கு நீர் அழைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பேசினீர் ஆற்றினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாப்பா ஆமாப்பா ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. செல்வியும் கூட இந்த நாட்கள்ல வந்திருக்க நாட்கள்ல ஹல்லேலூயா ஆமாப்பா அங்க போய் தகப்பனாரை பார்க்கவும் அவர்களோடு ஒரு சில நாட்கள் அங்க 2 நாள் இறப்பதற்கு முன்பாக 2 டைம்ல போய் பார்த்து ஹல்லேலூயா இருக்கவும் தேவன் கிருபை செய்வீங்கப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த ஆறுதல் கடந்து வரட்டும் ஐயா. அதே போல இந்த 7வது மாதத்திலும் ஆமாப்பா உலகம் முழுவதுமாக ஹல்லேலூயா எத்தனையோ பேர் ஹல்லேலூயா தங்களுக்கு அருமையானவர்களை இந்த உலகத்தில் விட்டு உலகத்தை விட்டு போன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயா நீங்க தான் ஆறுதல் அளிக்கணும். விசேஷமாக சென்னையில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவிக்கு ஆறுதல் அளிங்கப்பா. ஹல்லேலூயா நியாயமாய் ஹல்லேலூயா வெட்டி கொல்லப்பட்ட ஹல்லேலூயா அமைதியிலே ஹல்லேலூயா சின்ன குட்டி பிள்ளைதான் இருக்குது. எத்தனையோ குடும்பங்கள் ஆமாண்டவரே தாங்க முடியாத துயரத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் ஆமாப்பா உலகம் முழுவதுமாக வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா அவனுடைய ஆறுதல் கடந்து போகட்டும் ஐயா. இந்த நாளிலும் அந்த பொறுப்படிங்கிற அந்த சகோதரிக்குள் அவருடைய மனைவிக்குள் ஹல்லேலூயா அந்த குட்டி பாப்பாவுக்குள் ஐயா அவனுடைய ஆறுதல் கடந்து செல்லட்டும் ஐயா. அதே போல நாங்கள் அறியாத எத்தனையோ மக்கள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் அப்பா அவனுடைய ஆறுதல் கடந்து செல்லட்டும் ஐயா. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சகல ஆறுதலின் தேவன் தாமே. ஹல்லேலூயா அவனுடைய உண்மை அறிந்த மக்களாய் இருந்தாலும் அறியாத மக்களாய் இருந்தாலும் தகப்பனே எல்லாம் உங்களுடைய மக்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆறுதல் கடந்து செல்லட்டும். உண்மை அவர்கள் கண்டு கொள்ளட்டும் ஐயா. இந்த இணைப்பில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஏற்ற வேளையில் வர கத்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆமாப்பா ஹல்லேலூயா அந்த நாள் ஹல்லேலூயா இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய ஆமாப்பா அந்த லெவல்ல அடுத்த லெவலுக்குள் நாங்க போக எங்களுக்கு உங்களுடைய வேத வசனங்கள் மூலமாக இந்த நாள்ல கற்றுத்தாங்கப்பா. ஆமாப்பா ஆமாப்பா ஹல்லேலூயா ஆமாப்பா முற்றிலும் உடைய கருத்தில் தருகிறோம். அந்த ஜெபக்குழுவை நடத்துகின்ற செல்வி ஜோயல் கணவர் ஜோயல் அதே போல கொடுத்த பிள்ளைகள் மாமன் முக்கியார் அவன் கூட பிறந்த சகோதர சதிகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை கொடுக்கிறோம். எனக்கு வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒவ்வொரு கருத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் நாளில் வேலை செய்வதற்கும் ஹல்லேலூயா ஆமீன் ஆண்டவரே படிப்பதற்கும் சென்றுள்ள ஒவ்வொருவருக்கும் தேவ பாதுகாப்பு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் ஹல்லேலூயா நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு நல்ல சரீரத்திலே ஹல்லேலூயா மட்டும் நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்துக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா அவனுடைய உலகத்திலே ஹல்லேலூயா ஆமாப்பா 2 காரியங்களையுமே நாங்கள் இவ்வளவு வீட்டு காரியங்களும் சரி அப்பா 2 காரியங்களுமே நல்லா நாங்க பேலன்ஸ் பண்ணி எல்லாவற்றிலுமே உமக்கு பிரியமா இருக்க ஹல்லேலூயா அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குடும்பத்திற்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய பணியாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா அவைகளை மனப்பூர்வமாய் நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா எல்லா துதியான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்போ எல்லாரும் நாங்கள் உங்க சந்நிதி முன்பாக உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க இந்த நாள்ல ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவர் தலைமையிலும் அப்பா ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கரம் வந்து அமரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரட்டும் ஐயா. முற்றிலும் உடைய கரத்திலே தருகிறோம் ஐயா. எல்லா துதியான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா இந்த நாளிலும் கர்த்தருடைய கரத்திலே நாம் நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா இந்த நாளிலும் கூட ஆவியானவர் ஹல்லேலூயா நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவாராக.
இந்த நாளிலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஹல்லேலூயா ஒரு வசனம், அதை வாசித்து அதுக்கப்புறம் பாடல் வேலைகளாய் சென்று ஹல்லேலூயா அந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்ல ஒருவர் எடுத்து வைத்துக் கொண்டதை தெளிவாக நிறுத்தி வாங்க. ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசித்தார். லூக்கா 1:19. தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையில பார்க்கிறோம் காபிரியேல் அப்படிங்கிற தூதர் ஹல்லேலூயா ஆசாரியனாக ஊழியம் செய்த சகரியாவை சந்தித்து அவரிடத்திலே பல காரியங்களை அவருக்கு பிறகு போகிற குழந்தையை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹல்லேலூயா ஒரு ஹல்லேலூயா மனசுல என்ன செய்யல, அந்த சூழ்நிலை என்ன செய்யுது, சகரியா அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எண்ணம் அவருக்குள்ள என்ன செய்யுது ஏற்பட்டு விட்டது. அதை பார்த்தோன்னே தூதனுக்கு ரொம்ப கஷ்டமா சொல்றாரு, நான் எங்க இருந்து வர்றேன் தெரியுமா, நான் தேவனுடைய சன்னிதானத்துல நிற்கிறவன். நான் எங்க நிற்கிறவன், தேவனுடைய சன்னிதானத்துல நிற்கிற காபிரியேல் தான் நான் நினைக்கிறேன், உங்ககிட்ட வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போற காரியம் தேவ சன்னிதானம், தேவ சந்நிதி. சரியா? தேவனுக்கு முன்பாக அடிக்கடி பாருங்க எலியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறனா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. யோனாவும் அப்படிதான் சொல்லுவார், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவங்க எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா. பாருங்க மகிமையான தூதர்கள் நம்ம மத்தியில இறங்கி இருக்காங்க பாருங்க. அப்படி இறங்கி இருக்கிற அந்த அவங்க அப்படி இறங்கி நிற்கிறார் கத்திரிக்க. ஆமீன், ஆமீன். மகிமையான தூதனானவர் தான் நம்ம மத்தியில இறங்கி இருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அப்படி அந்த செட்டையை பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க, செட்டையை பாத்தீங்கன்னா அது வானத்தை தொடுற மாதிரி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய தூதன தேவன். ஆமென். தேவாதி தேவன் கர்த்தருடைய தூதனானவர் நம் மத்தியிலே ஹல்லேலூயா எழுந்தருளி இருக்கிறார். நான் இப்போ உங்களோடு பேசும்போது எனக்கு முன்பாக அவர் நிற்கிறார். ஆனா அந்த செட்டையை பாத்தீங்கன்னா அது வானத்தை தொடுவது, அது மேல வானத்தை தொடுவது போல அது என்ன செய்யுது, அவ்வளோ பெரிய சட்டை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவனுடைய கர்த்தருடைய தூதனானவர் நம் மத்தியிலே என்ன செய்றார், எழுந்தருளி இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவரை குறிக்கிறது தான் கர்த்தருடைய தூதனானவர். அதனால நம்ம காபிரியேல் தூதரை பத்தி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா பாருங்க ஹல்லேலூயா அப்படி மகிமையான ஒரு தரிசனங்களை அப்ப அந்த நாள்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்ன ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசித்தல்வி எனக்கு ஒரு தடவை எல்லாரும் நல்லா அதை கவனிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். பாருங்க நல்ல செய்தி, நற்செய்தி, அதான் சுவிசேஷம். இந்த நாள்ல நம்ம ஹல்லேலூயா ஒவ்வொருவருமே கர்த்தருடைய பிள்ளைகள் நேர்போய் வர்றீங்க, நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க, மெசேஜ் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் செய்றீங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த நற்செய்தியை இது கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவரை குறித்து நம்மளை பார்க்கிற மக்களுக்கு என்ன செய்யறோம் சொல்றோம். அப்போ இந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியதுதான் காபிரியேல் தூதன். இல்லையா? காபிரியேல் தூதன் சொல்றேன், நான் நற்செய்தி உனக்கு நற்செய்தி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னா, நான் தேவனுடைய சன்னிதானத்துல நிக்கிறவன். அவன் எப்பொழுதுமே நிற்கக்கூடிய ஒரு இடம் எதுனா அது தேவனுடைய சன்னிதானம், அது தேவனுடைய சந்நிதி. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அங்கதான் அவங்களுக்கு வேலையே, அதுதான் தேவனுடைய சன்னிதானத்துல. ஹல்லேலூயா. வருஷக்கணக்கா யுக யுகமா அவர் எங்க நிக்கிறாரு, தேவனுடைய சன்னிதானத்துலதான் தூதர்கள் நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிதல சோதி திகழ தீரா கீதா சரதோரா அமில தோரிய சீரா திகழ தீரா. நம்ம எவ்வளவு நேரங்கள் இப்ப ஏன்னா 24 மணி நேரமும் டேடி விரும்புறது அதுதான். வேலைகள் செய்யலாம், டிராவல்ல இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா தூதர்கள் பாருங்க 24 மணி நேரம், அதாவது மணிக்கணக்கு அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க யுகயுகமா என்ன செய்றாங்க, தேவ சன்னிதானத்துல நிற்கக்கூடியவங்க. அதான் சொல்றேன், நான் தேவ சன்னிதானத்துல நிக்கிறேன். காபிரியேல் தூதன் உனக்கு இந்த நற்செய்தி சொல்றதுக்கு வந்திருக்கேன். நானே தூதனை என்ன ஆண்டவர் அனுப்பியிருக்கார்.
நான் வந்து சொல்லியும் நீ என்ன செய்ய மாட்ட. ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்கிறாரு. நான் வந்து உனக்கு சொல்றேன். நீ இத நம்ப மாட்டியே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு. தூதனுக்குள்ள ஹalleluya ஆமென் அந்த வார்த்தைய சொல்றாரு. நான் யாரு? நீ வந்து என்னது இந்த வார்த்தைய நம்ப மாட்டீங்க. தேவன் என்ன அனுப்பியிருக்காரு உன்ட்ட இந்த நல்ல செய்தி. இந்த நாள்ல நம்ம பார்க்க போறது ஏன்னா அவங்கலாம் அப்படி ஆண்டவருடைய சன்னிதானத்திலேயே இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்படி சூழ்நிலைக்கு தான் நம்ம மாறணும். ஹalleluya அவங்கலாம் அப்படி இருந்தா தான் நம்ம இனி ஆண்டவரோடு கூட ஆண்டவரோட இருக்கணும். அப்பா உங்களோடு இருக்கணும், உங்களோட இருக்கணும்னு நம்ம என்ன செய்றோம்? வாஞ்சிக்கிறோம். ஆனா அத இப்பவுமே என்ன செய்யணும்? அல்லேலூயா! இப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? அந்த வாழ்க்கைய இப்பவுமே வாழணும். அல்லேலூயா! நம்மளுக்கு தெரியாதவங்க, அறியாதவங்ககிட்ட போய் நம்மளால உட்கார்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட பேச முடியுமா? நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மணிக்கணக்கா என்ன செய்றீங்க? ஃபோன்ல தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம என்ன செய்றோம்? நமக்கு பழகுனவங்ககிட்ட எவ்வளவு நேரம்னாலும் அது பேசுறது நமக்கு கஷ்டமா இருக்காது. ஆனா அறிமுகம் இல்லாத தெரியாதவங்ககிட்ட ஏதோ அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு என்ன செய்வோம்? வச்சுருவோம். அதேபோல ஒருத்தர் வீட்டுக்கு போனா நமக்கு நல்ல பழக்கம். நம்மளோட ரொம்ப டியரா ரொம்ப இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம என்ன செய்வோம்? அதிக நேரம் செலவழிக்க விரும்புகிறோம். அதுவும் கூட என்ன செய்யலாம்? அதேபோல நம்ம ஆலயத்துக்கு செல்லுகிறோம். ஒரு குறித்த 2 மணி நேரம், 3 மணி நேரம் என்ன செய்றோம்? தேவனுடைய அந்த சந்நிதியில என்ன செய்றோம்? சன்னிதானத்துல நம்ம இருக்கிறோம். அதிக நேரம் நம்மளால என்ன செய்ய முடியல? அப்படி இருக்க முடியல. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு தான் போகிறோம். சர்ச்சுக்கு போனாலும் அல்லேலூயா! அப்படி நம்மளால என்ன செய்ய முடியல? அதிக நேரம் இருக்க முடியல. முடிஞ்ச உடனே என்ன செய்றோம்? வேகமா வீட்டுக்கு வந்து என்ன செய்றோம்? காரியங்கள பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது அல்லேலூயா! இந்த உலகத்திலேயே நம்ம முழுசும் யுகயுகமா இருக்க போறது அவருடைய சன்னிதானத்துல தான் இருக்க போகிறோம். இந்த தூதர்கள போல எப்பொழுதும் நம்ம எங்க போய் இருக்க போகிறோம்? அவருடைய சன்னிதானத்துல தான் இருக்க போறோம். அதுக்கு இப்பவுமே என்ன செய்யணும்? அதை இப்பவுமே பிராக்டிஸ் பண்ணணும். அது இப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில இன்பமாய் மாறிடும். எல்லாவற்றை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் அல்லேலூயா! ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டவரோடு இருக்கிறது நமக்கு இன்பமா இருக்குதா? அது டைட்டா இருக்குதா? கஷ்டமா இருக்குதா? கண்டிஷன் போட்டு, ஐயோ! இவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியலையே! எவ்வளவு வாஞ்சிக்கிறேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு முன்னாடி என்னால போய் என்ன செய்ய முடியல, இருக்க முடியலையே. கொஞ்ச நேரம் இருந்தாலும் என்ன செய்யுது, ஒரு டயர்ட் ஆயிருது. இல்ல எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கி, நானும் எவ்வளவோ பிரயாசப்படுறேன். ஆனா அவருக்கு முன்பாக போய் இருக்கணும். நல்லா அதிக நேரம் இருக்கணும். அதிக நேரம் வேதம் வாசிக்கணும். வாஞ்சிக்கிறேன். ஆனா என்னால முடியல. முடியலன்னா அப்பாட்ட சொல்லணும். என்னால முடியலப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா அப்பாவுடைய சந்நிதியில அவருக்கு முன்பாக போய் இருக்கிறது நம்மளுக்கு அது ஒரு கண்டிஷன் ஆகவோ, யாரோ சொல்ற ஒரு கட்டளையாகவோ, நம்முடைய போதகர் சொல்ற அல்லது நம்மளோடு பேசுகிற ஹல்லேலூயா மெசேஜ் ஒவ்வொரு வாரமும் குடுக்குற ஒவ்வொரு பேசுறதுனால நம்ம அப்படி நினைக்கிறோமா? ஐயோ! அவங்கலாம் அப்படி இருக்காங்களே! நம்மளும் அப்படி இருக்கணுமே! அப்படி நினைக்கிறோமா? அப்படி நம்ம அப்படி சில காரியங்கள நினைச்சுக்கிட்டு என்ன செய்றோம்? அப்படி செய்றோமா? தேவ சன்னிதானத்துல இருக்கிறது நமக்கு இன்பமா இருக்குதா? ஹல்லேலூயா! எப்பொழுதும் நம்முடைய இதயம் ஏன்னா நம்முடைய ஜீவன் அவர்தானே! நம்முடைய ஜீவன் அவர்தானே! அதனால அந்த ஜீவனோடு இணைஞ்சிருக்கணும். அந்த ஜீவனோடு எப்பொழுதும் உறவாடணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்பொழுதுதான், நாம எப்படி இருக்கிறோமா, தேவ சன்னிதானத்துல இருக்கிற மக்களாக நம்ம என்ன செய்றோம்? இருக்கிறோம். ஹல்லேலூயா! இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போற காரியங்கள் தேவ சந்நிதி, இல்லன்னா தேவ ஹல்லேலூயா சன்னிதானம். இத குறிச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஹல்லேலூயா! ரிசர ஹரமோ ஷபாரிக்கர தீரா, ஹீமா ரசர தோரி ஹபாரிக்கர தீரா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு அப்படி ஜெபிக்கிறீங்களா? டைம் போட்டு பர்ட்டிகுலர் டைம் போட்டு காலையில, மத்தியானம், நைட்டு அப்படிலாம் என்ன செய்றாங்க? ஹல்லேலூயா! ஆமென், ஆமென். ஹல்லேலூயா! தினமும் 3 வேளை என்ன செய்தார்? தானியேல் ஜெபிச்சாரு. அதே போல என்னது 7 நேரம் என்ன செய்தாராம்? ஹல்லேலூயா! ஆமென். கர்த்தருடைய தாசனாகிய தாவீதை குறித்து பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொருவரும் ஒரு வேலை வச்சிருக்காங்க. முஸ்லிம்கள் அப்படி தொழுகணி வச்சிருப்பாங்க. 5 வேளை தொழுகணிட்டு, அவங்க அந்த டைம் ஆனா என்ன செய்றாங்க? அதெல்லாம் ஒரு கண்டிஷன் படி. அத செய்திரணும். அத செய்தா தான் அவங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருக்கும். அப்பதான் நம்ம நல்லா இருப்போம். அது அது வந்து தெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு நினைச்சிருக்காங்களா? ஆனா கர்த்தருடைய ஐ மீன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் அவர்கள் எப்பொழுதுமே தேவ சந்நிதியில் இருக்கக்கூடியவங்க. அவங்க எப்பொழுதுமே எங்க இருக்கக்கூடியவங்க? தேவ சந்நிதியில், தேவ சன்னிதானத்துல இருக்கக்கூடியவங்க. ஏலி அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவர் கண் பார்வைலாம் போயிட்டு, ஆனாலும் அவருக்கு அங்க ஒரு சேர் போட்டு வச்சிருக்குது. அதுல அவர் என்ன செய்றாரு? ஆலயத்துல தான் இருக்கிறாரு. அவர் அங்கேயே இருக்கிறாரு. அதேபோல ஹல்லேலூயா ஆமென் சிறிய வயதிலே சாமுவேல் ஆமென் அன்னாள் கொண்டு விடுறாங்க. அவரு வேற எங்கேயும் போய் ஒரு வீட்லயோ வேற எங்கேயும் போய் இருக்கல. அவர் இருந்த இடம் முழுசுமே இதுதான். ஆலயம் தான். அதேபோல அன்னாள் அப்படிங்கிற புதிய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசிய பார்க்கிறோம். அவங்க பாருங்க இரவும் பகலும் ஜெபத்திலும், வேத தியானத்திலும் அதாவது கர்த்தருடைய காரியத்திலும் அவங்க என்ன செய்றாங்க? முழுசும் அங்கதான் இருக்காங்க. அதேபோல ஒருவேளை அல்லேலூயா ஆமென் அவங்கள போல நமக்கு இருக்க முடியாத சூழ்நிலைகள் என்ன செய்து நம்ம குடும்பங்கள்ல இருக்கிறோம்.
அல்லேலூயா. அதே போல அல்லேலூயா சர்ச்சஸ் ரெகுபட்டி பாஸ்டர் அப்படி சிஸ்டர்லாம் இருக்காங்கன்னா அவங்க இருக்கிறது முழுசுமே இதுதான் சர்ச்சில் தான். அல்லேலூயா. அவங்களுடைய காரியங்களை செய்வாங்க. சமையல்கள் என பாஸ்டர் போல இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் செய்வாங்க. மற்றபடி வெளி ஊழியங்கள்லாம் போவாங்க. மற்றபடி முழுசுமே என்னது அவங்களுக்கு ஆலயத்துலதான். அதே போலதான் யோசுவா அவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் வந்து அல்லேலூயா நீங்காத ஒருவராக அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்துகிட்டாரு. ஆமென். அப்படியேதான் இருந்தார் அவர். அல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை குறித்து பார்க்கும்போது 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடவும் இல்ல, அல்லேலூயா எதுவும் குடிக்கவும் இல்ல. ஆண்டவருடைய அந்த சந்நிதி, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த காரியம் அவ்வளவு ஆனந்தமா, அவ்வளவு பாக்கியமா இருந்துச்சாம். அதே போல இந்த நாள்ல கூட நான் அந்த நாள் அல்லேலூயா ஆமென், ஆமென் 7 அப்பங்கள் அந்த மீன் கொண்டு ஆண்டவர் பங்கிட்டு சொல்லுவார் பார்த்தீங்களா, 4000 பேர் புசிப்பாங்கல்ல. அவங்க எத்தன நாள் இருந்தாங்க தெரியுமா? 3 நாள் இருந்தாங்களாம். 3 நாள் இருந்த பிறகும் அவங்க நாங்க போறோம்ன்னு சொல்லல. நான் கொஞ்சம் அந்த 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 இன்சிடென்ட்க்குள்ள போனேன். போய் கொஞ்சம் லாஸ்ட்ல வரும்போது தான் சிந்திச்சேன். அவங்க 3 நாளும் என்ன செய்யல? வீட்டுக்கு போகல. அந்த இருக்க இடத்த விட்டு எழுந்திருக்கல. தண்ணியும் குடிக்கல, புசிக்கல. எல்லாம் மெய்மறந்து, எல்லாம் சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. வீட்ட மறந்தாச்சு, ஊர மறந்தாச்சு. ஆண்டவர் சொல்லும்போது அநேகர் தூர இடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாம் தேடி இருப்பாங்க. என்னடா அந்த வீடு 3 நாளா பூட்டி கிடக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் என்ன செய்வாங்க, இங்க வராதவங்க போய் தேடி இருப்பாங்க. சில ஊர்கள்ல ஊர் மொத்தமே என்ன செய்யலாம் வந்திருக்கலாம். இவங்கலாம் இப்படி ஏசப்பா கூட்டம் அங்க நடத்துறாங்களாம் போறாங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டே இவங்க வீடு பூட்டி கிடக்கேன்னு கேட்டு கேட்டு வந்திருக்கலாம். நம்ம ஒரு நாள் வீட்டை பூட்டிட்டு வந்தாச்சுன்னா ஹல்லேலூயா எவ்வளவு பாருங்க ஒரு வெளி இடங்களுக்கு போனா வீட்டை விட்டு வந்து பழையபடி அந்த வீட்டுக்கு போனா எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா இவங்க பாருங்க வீட்டை மறந்தாச்சு. ஹல்லேலூயா தங்களுக்குள்ள வேலைகள் எத்தனை பேர் எல்லாம் சும்மாவே வீட்டுல இருந்திருப்பாங்க. எவ்வளவு பேர் வேலை செய்யக்கூடியவங்க இருந்து எவ்வளவு பேர் விவசாயம் பார்த்திருப்பாங்க. எவ்வளவு காரியங்கள்லாம் இருந்திருக்கும் பாருங்க. அப்படி அப்படி வச்சுட்டு வீட்டை போட்டுட்டு வந்தவங்க ஹல்லேலூயா ஆமென் ஆமென் மாவு பசங்க வச்சாங்களோ என்னெல்லாம் செய்து வச்சாங்களோ அப்படி அப்படி போட்டுட்டு தங்களையே மறந்துட்டாங்க. ஆண்டவருடைய கவர்ச்சி நாயகன் 10,000 பேர்களில் சிறந்தவருடைய அந்த வார்த்தையினால் வசீகரிக்கப்பட்டவர்களாக அந்த அன்பினால் இழுக்கப்பட்ட மக்களாக ஹல்லேலூயா அந்த கிறிஸ்துவின் வாசனையினால் கவரப்பட்ட மக்களாக பாருங்க அப்படி உட்கார்ந்துட்டாங்க. யோசித்து பார்த்தேன். என்னடா இது ஊரே பூட்டி கிடக்குது வீடுகள்லாம். பக்கத்து ஊர்க்காரங்க தேடி வந்தாங்கன்னு சொல்லுங்க. எல்லா இடமும் சொல்லியிருப்பாங்க அந்த ஊரே பூட்டி கிடக்குப்போ அவ்வளவு பேர் அங்க பிரசங்கத்தை கேட்க போயிட்டாங்கன்னு. அப்பதான் நான் நினைச்சேன். அதனாலதான் இப்ப உங்க கன்வென்ஷன்லாம் வச்சா 3 நாள் கன்வென்ஷன் வைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அப்படித்தானே? இப்ப நான் 4 மாடியில எல்லாம் போயிருக்கிறேன் 3 நாள். அங்க வந்து என்னது ஃபாஸ்டிங் தான். ஹல்லேலூயா நைட் ஒரு டைம் மட்டும் நினைச்சுவாங்க சாப்பாடு. 3 நாள் அங்க தங்கி இருந்திருக்கோம். ஹல்லேலூயா அப்படி அநேக இடங்கள்ல எங்க சர்ச்ல இந்த வெள்ளிச்சனி 3 நாள் கன்வென்ஷன் வச்சாங்க. அதனாலதான் ஒருவேளை அந்த 3 நாள்னு கன்வென்ஷன் வைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஹல்லேலூயா எனக்கு இது ஆச்சரியமா இருந்து. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா 10,000 15 15,000த்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் எல்லாம் எப்படி அப்படி இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பாருங்க அது வந்து ஓப்பன் பிளேஸ் தான். ஹல்லேலூயா அவங்களுக்கு பந்தல் போட்டாங்களா? யாரு என்ன போட்டாங்க? ஹல்லேலூயா 3 நாளா அப்பாவே என்ன செய்றாரு? அவங்களுக்கு ஹல்லேலூயா நிழலா இருந்து அவங்க தங்களையே மறந்துட்டாங்க. தங்களே என்ன செய்றாங்க? மறந்துட்டாங்க. உண்மையிலே என்ன அந்த காரியத்துக்குள்ள போனா நேரம் ஆயிரும். அப்படி சிந்திப்போம். வீட்ல உட்கார்ந்திருக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தியானிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஆண்டவரா தான் சீடர்கள் சொல்றாங்க ஐயோ வந்து இவ்வளவு நாள் ஆயிட்டே இவங்க அது பாட்டுக்குங்க அவர் பாட்டுக்குறேன்னு அவங்களுக்கு தான் இருக்க முடியல. உடனே தான் ஆண்டவர் இவங்க வந்து தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடு நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. போகும்போது என்ன செய்வாங்க இவங்க தூரத்து இடத்துல எல்லாம் வந்திருக்காங்க. களைச்சு போயிருவாங்கன்னுட்டு. அப்பதான் இவ்வளவு பேருக்கு எப்படி 10,000 15,000 எப்படி செய்ய முடியும்? அப்படிங்கும் போது என்ன செய்யறாரு? ஆண்டவர் அந்த அற்புதத்தை அந்த மக்கள் மத்தியிலே செய்யறார். இன்னொரு இடத்துல சாயங்காலம் ஆகும்போது என்ன செய்யறாரு? அந்த 3 நாளுங்கிறது ஞாபகம் இருந்துச்சு. நான் பழையபடி எடுத்து பார்க்கும்போது ஆமென் மார்க் 8:8 தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல லூக்கா 9ல 5 அப்புறம் 2 மேற்கொண்டு அந்த இது அது சாயங்காலமான போது அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சீடர்கள் சொல்றாங்க. ரொம்பவே ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் கிரகிக்க முடியுதா? ஹல்லேலூயா அப்படிதான் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. நமக்கும் தேவ சந்நிதி, தேவ சன்னிதானம், தேவனோடு பேசுறது, உறவாடுறது, அப்படியே ஒரு ஹல்லேலூயா அப்படி ஒரு டைட்டா பிடிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா அப்பா கிட்ட உறவாடுறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம இன்னைக்கு வரணும். அப்படியா சரியா? அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலமா இருந்தாலும் சரி, வீட்டுல வேலை செய்யறதாலும் சரி, நமக்குள்ள எப்பொழுதும் ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த உறவு இருந்துகிட்டே வச்சுடுங்க. நம்மளால அவரை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிஞ்சு இருக்க முடியாது. நம்முடைய உலக பிரகாரமா வேலைக்காகவோ, காரியங்களுக்காக வெளியே போனா கூட,
அது இந்த தண்ணி தண்ணி வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்க தாகம் எடுத்து வந்தா அப்படி இருக்கும். அப்படி தாகம் எடுக்கும். அப்பா, 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 அப்பான்னு வந்து அப்பாட்ட அப்படியே பேசி உறவாடி, அல்லேலூயா அவரோட பேசி இருந்தா தான் அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும். அல்லேலூயா அப்படி உங்களுக்குள்ள அந்த தாகம் எடுக்குதா? இப்போ எனக்கு வெளிய போ வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு, இவ்வளவு நேரம் ஆயிட்டு. அப்பாகிட்ட பேசி எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தாகத்தோடு நீங்க இருக்கிற அந்த அறைக்குள்ள போய் அப்பா கிட்ட உறவாடுறீங்களா? அப்பா, 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 அப்பான்னு என்ன செய்றீங்க? உறவாடுறீங்களா? அந்த மாதிரி நமக்குள்ள வரணும். நான் உங்கள்ட்ட எத்தனையோ தடவ சொல்லியிருக்கேன். நான் டிராவல்லாம் இருக்கும்போதெல்லாம் நான் முழுசும் கண்மூடி ஜெபத்துல தான் இருப்பேன். அல்லேலூயா அது 3 மணி நேரம், 4 மணி நேரம் மதுரை டூ அல்லேலூயா பைபாஸ் ரைடர்னா அது 3 ஹவர்ஸ் தான். மற்றது சாதாரண 4 ஹவர்ஸ். முழுசுமே என்னது? அல்லேலூயா கிட்டத்தட்ட அல்லேலூயா அமேன் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே திருமங்கலம் வரைக்கும் என்ன செய்வேன்? ஸ்தோத்திர பலிகள் சொல்லுவேன். அப்ப நான் எப்பவுமே ஃபுல்லா அப்படி பஸ்ல சொல்றத வச்சுப்பேன். ஒரு 3/4 மணி நேரத்துல சொல்லி முடிச்சுருவேன். எப்பவுமே பஸ்ல வர்றப்ப சொல்லிட்டே வருவேன். அப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? ஹல்லேலூயா. ஆமென். அங்க ஏன்னா தண்ணி அதிகமா குடிச்சா நம்மளுக்கு என்ன இதா இருக்கும்னு சொல்லி மதுரையில போயிட்டு வர்றதோட என்ன செய்யணும்? இருக்கும்னு சொல்லி ஹல்லேலூயா. அதனால என்ன செய்வேன்? வெள்ளரிக்காய் திருமங்கலத்துல வரையும் வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க சாப்பிட்டு என்னது அப்படியே அங்க இருந்து கண்ண மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறது தான். அப்படி மகிமையா இருக்கும். அந்த 3 மணி நேரமும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா திருநெல்வேலி ஸ்டாப்ல கொண்டு தான் நிப்பாட்டுவாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்குள்ள அந்த தாகம், அன்பு இது கண்டிஷனா இப்படி ஜெபிக்கணும், இவ்வளவு ஜெபிக்கணும், அவ்வளவு ஜெபிக்கணும். அப்படியே அல்லேலூயா கட்டாயப்படுத்தி அல்ல. யாரும் கட்டாயப்படுத்தி அல்ல. நம்மளும் கட்டாயப்படுத்தி அல்ல. நமக்கு அந்த தேவ சந்நிதி, தேவனுடைய சன்னிதானம், அப்பா கிட்ட வந்து பேசுறது ரொம்ப என்ன செய்யும்? அல்லேலூயா இன்பமா இருக்கணும். நான் வேக வேகமா கிச்சன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா அன்னைக்கெல்லாம் எத்தன மணிக்கு? அல்லேலூயா ஒருக்கா 2 12 மணி என்னமோ எழும்புனேன் நினைக்கிறேன். அது இது பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4:30க்கு எழும்புனேன். 4:30க்கே என்னமோ இது பண்ணி மடமடன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணி, பிரஷ் பண்ணி ஏன்னா ஒரு 4:30க்கு ஆரம்பிக்கும்னு நெனச்சது தான் கொஞ்சம் டிலே ஆயி போயிட்டு. ஏன்னா கிச்சன் ஒர்க் அப்பவுமே ஆரம்பிக்கணும். வேக வேகமா பிரஷ் பண்ணிட்டு வந்து ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆமென் பாட்டு பாடி துதித்து ஒரு ஹல்லேலூயா சங்கீதத்த வாசித்து ஹல்லேலூயா அதுக்கப்புறம் பழையபடி காலையில ஜெபிப்பேன். அந்த டைம்ல போய் என்ன செய்றேன்? ஹல்லேலூயா ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் தான் அந்த காலையில செய்றேன். இன்னும் இனி வரக்கூடிய நாட்கள்ல கூடுதலாக அந்த நேரத்துல இருக்கும்னு நெனச்சிருக்கேன். கர்த்தருக்குள்ள தீர்மானம் எடுத்திருக்கேன். ஒரு 3 மணிக்காவது என்ன செய்யணும்? எழும்பி ஒரு 1 ஹவர் என்ன செய்யணும்? அது நம்ம உலக பிரகாரமா என்ன வேலை இருந்தாலும் சரி, அப்பா கிட்ட இருக்கிற அந்த அதிகாலை வேலைய விடக்கூடாது அப்படின்னு என்ன செய்றேன்? கர்த்தருக்குள்ளாக நான் தீர்மானம் எங்க அப்பா அதத்தான் எனக்குள்ள இது பண்ணிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு எழும்பி என்ன செய்யணும்? ஹல்லேலூயா அப்பா சமத்துல எவ்வளவு நேரம் துதித்து பாடி மகிழ்ந்து கலிகூற முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதில மற்ற காரியங்களை பார்த்துக் கொள்ளலாம்னு சொல்லி என்ன செய்றேன்? கர்த்தருக்குள்ள தீர்மானம் எடுத்திருக்கேன். நீங்களும் என்ன செய்யுங்க? ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்முடைய தீர்மானத்துல அப்பா நமக்கு என்ன செய்வா? கண்டிப்பா உதவி செய்வாங்க. ஏன்னா அப்பா சமத்துல ஏன்னா 1 மணி நேரம் போதாது. ஏன்னா அவரை துதிக்கிறதுக்கே ஹல்லேலூயா மணிக்கணக்காக என்ன செய்யும்? இருந்தாலும் அவ்வளவு எனது இன்பமா இருக்கும் அவருடைய சமூகம். நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த வேலையிலும் பாடல் வேலைக்குள்ள செல்கிறேன். அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும் சரியா? கஷ்டப்படாதீங்க. கர்த்தருடைய சன்னிதானம் உங்களுக்கு இன்பமா இருக்குதா? நீங்க அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள என்ன செய்றீங்க? இருக்கிறீங்களாங்கிறத எனக்கு அல்லேலூயா அந்த முதல்ல பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி இல்லாதவங்க என்ன செய்யுங்க? அப்பாட்ட கேளுங்க. அப்பா நிச்சயமா என்ன செய்வாங்க? தருவாங்க. தெய்வீக கூடாரமே இந்த பாடல பாடப் போகிறோம். அல்லேலூயா ஜெபத்தோட ஜெயகீதங்கள் 93வது பாடல். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கி தேவனின் சந்நிதி நமக்கு தெவிட்டாம இருக்குதா? ஆண்டவருக்கு முன்பாக வந்து பேசி கொண்டு இருக்கும்போது நமக்கு அது தெவிட்டாத காரியமாக இருக்குதா? மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே ஈசோ புல்லால் கழுவும் என்றே சுத்தமாவோ
ஈசோப்புள்ளால் கழுவும் என்றே சுத்தமாவோ உரைகின்ற பனி போல வெண்மையா உன் திரு வார்த்தையினால் உரைகின்ற பனி போல வெண்மையா உன் திரு வார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே அப்பாவும் சமூகத்திலே அப்பங்கள் நாங்கள் ஐயா சொல்லுவோமா அப்பாவும் சமூகத்திலே அப்பங்கள் நாங்கள் ஐயா எப்போதும் உன் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம் அப்படி தவிக்கிறோமா அப்பா உங்க பாதத்திலே வந்து இருக்கணும்ப்பா சில கன்வென்ஷன்கள் பாருங்க போயிட்டு நம்மளுக்கு திரும்பவே மனசு வராது ஹல்லேலூயா ஃபுல்லா அப்படியே ஜெபத்திலே இருந்துடலாம் போல அப்படி நமக்குள்ள எண்ணங்கள் வரும் ஹல்லேலூயா எப்போதும் உன் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ டெஸ்லாடுக்கா கேக்குதா? மற்றவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? இல்ல கேக்குதுமா. சிஸ்டர் கேக்கல கேக்கல. கேக்கல சிஸ்டர் பேசுறது கேக்கல. கேக்கல கேக்கல. அக்காவுக்கு நெட்வொர்க் இஷ்யூ போலயே. ஐயா அனல் மூட்டியே ஆனந்த தைலத்தும் ஐயா அனல் மூட்டியே வேணும் மகிமை மகிமை மாட்சிமை மகிமை மகிமை மாட்சிமை காலை செலுத்துகிறோம் துதிகள் கோலத்தோடும் ஆவி எந்த சமயத்திலும் ஜெபிக்கிறோமா மகிமை மகிமை மாட்சி மாறாயன் நேசருக்கே மகிமை மாறாயன் இயேசுவுக்கே ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசரு டெஸ்லாடுக்கா உங்க வாய்ஸ் கிளியரா இல்லக்கா, விட்டு விட்டு வருதுக்கா. அக்கா
உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவேன், என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி சிஸ்டர் ஒண்ணுமே கேட்கல. ஆமா, அக்காவுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இப்ப மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்காங்க. இல்ல கேக்குதா? ஆமாக்கா, ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகி சரியா கேட்கவே இல்ல. நான் அதுதான் இடையில சொன்னேன், பாட்டை எப்படி கட் பண்ணி. ஏன்னா கரண்ட் போயிட்டுனா திருப்பி நான் அந்த மொபைல் டேட்டாவில் வரணும்னா ரீஜாயின் பண்ணாதான் அது கரெக்டா வருது. பார்த்துக்க, கரண்ட் போயிட்டு வருது. சரியா? அதனாலதான் கட் பண்ணி அதனாலதான் கட் பண்ணி கட்டாயி இதை வெளியே போயிட்டு வந்தேன் இப்போ. அதனாலதான் சில டைம் கரண்ட் போயிட்டுனா கட்டாயி வெளியே போயிட்டு வந்தா சரியாயிடும். ஏன்னா மொபைல் இப்ப டேட்டா கேக்குதுக்கா, இப்ப நல்லா கிளியரா கேக்குது. அதான் இப்ப இருக்குது. மொபைல் டேட்டாவை வெளியே போயிட்டு வந்தாதான் அது சரியா இருக்குது. சரியா? என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் கைகூறுவேன். உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. அப்பா அப்பா ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம்மணமே. ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம்மணமே. உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு சொல்லுமா, எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவர். அப்பா நம்முடைய இதயத்தை அப்பா ஆள்றாங்களா? அல்லேலூயா. இதயம் ஆள்பவர். வேற சிந்தனைகள் வந்துன்னா உடனே விரட்டிருங்க. அல்லேலூயா, ஆமென். சிந்தனையில வேற சிந்தனைகள் இருந்தா இயேசுவின் நாமத்தினால வெளியே போ, இது என் தேவன் வாழக்கூடிய ஆலயம் சொல்லி அப்பாவுடைய அல்லேலூயா, ஆமென் ஆமென், நம்முடைய இதயத்தை அப்பா ஆளுகை செய்யட்டும். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, கண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது. ஆமென். அவர் மீது நம்ம வச்சிருக்கிற நேசம் அக்கினி ஜுவாலை போல நமக்குள்ள அப்படி பற்றி எரியுதா? ஆமா ஆமா, அப்படித்தான் என்னது எலியா தீர்க்க தரிசிக்குள்ள எரிஞ்சிச்சு. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை குறித்த அந்த சிநேகம் அவருக்குள்ள எரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அனனியா, ஆமென், அசரியா, மிசாவேல் அவங்களுக்குள்ள எரிஞ்சிச்சு. தானியலுக்குள்ள எரிஞ்சிச்சு. அவங்களுக்குள்ளலாம் ஆமென் அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுக்கும் அக்கினி பற்றி எரிஞ்சிச்சு. அவங்கெல்லாம் ஆண்டவர் மீது கொண்ட சிநேகத்தினாலதான் தங்களையே பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. சென்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ் தானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம். வாரும் என் நேசரே, சொல்லுமா, வாரும் என் நேசரே, வயல்வெளி தங்கிடுவோம், நேசத்தின் உச்சிதங்களை நிறைவாய் போல். நம்முடைய நேசத்தை அவர்கிட்ட காட்டுவோமா? நேசத்தின் உச்சிதங்களை நிறைவாய் பொழிவேனையா. உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடிக்க கரத்தை பிடிச்சிருக்காரா? கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உமக்கே சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம்
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. ஆமென். நம்ம எத்தனை பேர் ஹalleluya இந்த பாடலுக்குள்ள அப்படியே முழுசா அப்பா கிட்ட ஹalleluya முற்றிலும் அர்ப்பணித்து தூபமாய் நறுமணமாய் நம்முடைய துதிகள் அவருடைய சன்னிதானத்துல போய் ஹalleluya எட்டுகிறத ஹalleluya எத்தனை பேர் இந்த நேரத்துல அனுபவிச்சோம். ஹalleluya. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. இந்த வேளையில கூட ஹalleluya தேவனுடைய சந்நிதியை குறித்து ஹalleluya நாம் ஒரு சில காரியங்களை நல்ல தியானிக்க இருக்கிறோம். கொஞ்சம் ஷேர் பண்ணணும். நம்ம அப்படியே வந்துட்டு போறதை நான் விரும்பல. ஹalleluya எல்லாருமே ஹalleluya கொஞ்சம் என்ன செய்யணும், எனக்கு திருட்டு போறமே நாளைக்கு ஜாமக்கார ஜபத்துல எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். அப்படி நம்ம வருஷ கணக்க வர்றோம், அப்படி ஜபிக்கிறோம், அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஒருவருடைய அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவரும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் மற்றவங்க என்ன செய்யலாம், என்ன நிறைய காரியங்களை என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லாரும் சிலது ஹalleluya ஆமென் ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். நமக்கு கற்று தர்றத நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்படியா அனுபவம் இருக்குதா அப்படின்னு நினைச்சுவாங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிடலாம்ல. இப்ப எனக்கு நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். ஹalleluya இந்த ஜெப அனுபவம் ஹalleluya தேவனுடைய சந்நிதி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் ஒருவேளை என்ன செய்யலாம், வித்தியாசமான அனுபவங்களா இருக்கலாம். நம்ம என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். நான் உங்களோட வாரத்துல ஒரு நாள் வர்றதுனால நான் என்னுடைய காரியங்களை என்ன செய்யறேன், ஷேர் பண்றேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், உங்க காரியத்தை ஷேர் பண்ணாதான் இன்னும் எல்லாருமே கற்றுக்கொள்ளலாம். எல்லாருமே என்ன செய்யலாம், கற்றுக்கொண்டு இன்னும் நம்ம ஆவிக்கிற ஜீவத்துல என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யணும், என்ன மேலான அனுபவத்துக்குள்ள செல்லணும். ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம், கொஞ்சம் என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். சரியா? ஹalleluya. எரேமியா தீர்க்கதரிசி பாருங்க, காபில் சொல்றாரு நான் தேவ சன்னிதானத்துல நிக்கிறவேன்னு சொல்றாரு. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி பாருங்க, எல்லாரும் அவரை திட்டுறது நிந்திக்கிறது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்ந்தாராம். ஆனா உட்கார்ந்தது அவருக்கு எப்படி ஆயிட்டான், சலிப்பாயிட்டான். ஏன்னா உட்கார்றது மற்ற மக்களுடைய ஏச்சி பேச்சு திட்டு தாங்க முடியாம வந்தவனே இவருக்கு ஆண்டவருடைய சன்னிதானமே எப்படி ஆயிட்டான், சலிப்பாயிட்டான். பாருங்க, ஒரு அருமையான தீர்க்கதரிசி, அருமையாய் தேசத்திற்கு புலம்பி அழுது ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு பாருங்க ஒரு சலிப்பு வந்துச்சு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஹalleluya ஜெபிக்கணும்னு நம்ம ஆண்டவரோட பேசணும்னு இருக்கக்கூடிய நேரம் நமக்கு சலிப்பே வரக்கூடாது. அப்படி ஏதாவது அப்படி இருக்கிறதுக்கு ஒரு மனசுலாம வந்துட்டுனா அப்படிலாம் ஏதாவது ஒரு விருப்பம் இல்லாம ஏதாவது ஒரு மாதிரி நமக்குள்ள பிரச்சனை இருந்தா உடனே என்ன செய்யுங்க, நல்லா ஆவியில நிரம்பி என்ன செய்யுங்க, அந்நிய பாஷையிலேயே ஜெபிங்க. ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. சரி, ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. ஹalleluya. அதே போல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஹalleluya ஆமென் அப்போஸ்தலர் நடபடி 20 ஹalleluya 20 ஹalleluya 9ல பாக்குறோம் பாருங்க. அவரு எப்ப ஆரம்பிச்சார பிரசங்கம், ஹalleluya ஆமென் பிரசங்கம் போயிட்டே இருக்குது. வாலிபன் உட்கார்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். உட்கார்றதுக்கு வேற இடம் இல்ல போல. அவன் பாருங்க ஜன்னல்ல உட்கார்ந்து அந்த மாடி உலகமும் எல்லாரும் இவனுக்கு என்ன ஆயிட்டு, நித்திர மயக்கமே வந்துட்டான். நித்திர மயக்கத்துல அங்க இருந்தே கீழே விழுந்து நினைச்சிட்டான், உயிரே போயிட்டு. பாருங்க, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்க அது ஆசையோட தான் வந்திருக்கான். வாலிபன் பரவாயில்ல, ஆசையோட தான் வந்திருக்கான். இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கணும். அப்படின்னா ஜன்னல் மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு பேசல. அவர் பேசுறது நிறுத்ததுக்கு வழியில அவர் மணிக்கணக்கா பேசுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஹalleluya ஆரம்பிச்சு ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து பேசுவாரு. அவர் பேசிக்கொண்டே இருக்க இவனுக்கு என்ன செய்ய முடியல, அப்படி தூக்கம் வரப்போதுன்னா அவன் கீழேயாவது இறங்கி இருந்திருக்கலாம். கடைசியில ஆள் பாருங்க ஹalleluya விழுந்து உயிரே போயிட்டு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் போய் என்ன செய்யாரு, அவனை தூக்கி விடுறாரு. பாருங்க, பிரசங்கத்தை கேட்டு ஆள் விழுந்து உயிரே போயிருக்கு. பாருங்க, அவரால் அதுக்கு மேல என்ன செய்ய முடியல, அந்த வாலிபனால இருக்க முடியல. ஹalleluya அப்படி என்ன செய்யக்கூடாது, ஹalleluya இருக்கக்கூடாது. ஹalleluya அதே போல நமக்குள்ள ஹalleluya நல்லா ஒவ்வொரு நாளுமே புதிய அனுபவங்கள் அப்பா கற்றுக் கொடுக்க, அப்பா போட்டு உட்காந்து பேசுங்க. எவ்வளவு அருமையா எவ்வளவு காரியங்கள் கற்று தருவாங்க தெரியுமா. அந்த இன்பத்தை சொல்லி முடியாது. ஹalleluya புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி. அதே போல காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. ஹalleluya ஒவ்வொரு நாளுமே புது கிருபை தான். அப்போ பரலோகம் எப்படி இருக்கும் பாருங்க. ஹalleluya தேவ சன்னிதானத்துல நிக்கிற அந்த காவியல் தூதர் அவங்க எல்லாம் பாருங்க யுகமா என்ன செய்யறாங்க, ஆண்டோடைய சன்னிதானத்துல நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யல, ஏதோ சலிப்பு, அவங்களுக்கு வேற எதுவும் வரல. அவங்க நிக்கிறதே அந்த இடம் தான், ஆண்டவர் முன்பா சன்னிதானத்துல நிக்கிறது தான். ஆண்டோடைய சன்னிதானத்துல நிக்கிற வேலைதான். ஏதாவது ஆண்டவர் போய் இந்த இதை சொல்லிட்டு வரதான் வெளியே பூமிக்கு செய்தி சொல்ல வர்றாங்களே தவிர மீதி அங்கதான். அப்போ ஆண்டவருடைய ஹalleluya ராஜ்யம் எப்படி இருக்கும்னா, அப்படியே உட்கார்ந்துட்டு இப்ப சர்ச்சுக்கு போறோம், ஒவ்வொரு இடங்களுக்கு போறோம், அப்படியே இருக்கிறவன இல்ல. அவருடைய இடம் எப்படி இருக்குமா, அது புதிய எருசலேம். அது எப்படியா, புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, இதெல்லாம் புதுசு. ஆண்டோடைய சன்னிதானமே எப்படி இருக்குமா, ஹalleluya அவ்வளவு அருமையா இருக்கும். அதனாலதானே நம்மளும் அங்கதானே இருக்க போறோம். அப்படிதானே, நம்மளும் யுகமா அப்பாவோட தானே இருக்க போறோம்.
அப்போ அதை என்ன செய்யணும், இந்த உலகத்திலே அனுபவிச்சாதான் அங்க போய் அங்க போய் இருக்க முடியும். அப்படிதானே? அங்க போய் அந்த சிலாக்கியத்தை பெற முடியும். வாஞ்சிக்கிறோம் பரலோகத்துக்கு போகணும், தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், அப்பாவோட எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப இப்பவுமே அப்படி இருக்கணும். இப்பவுமே அப்பாவோட எப்பவும் இருக்கணும். இப்பவுமே அப்படியே நம்முடைய சரீரத்துல அப்படி என்ன செய்யணும், பறக்கிற அனுபவங்கள் இப்பவுமே இருக்கணும். அப்படியே பறக்கிற அனுபவங்கள் இப்பவுமே நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அப்படியே நம்முடைய சரீரம் இப்பவுமே என்ன செய்யணும், மேல் நோக்கி அப்படி தூக்குற மாதிரி அந்த அனுபவத்துக்குள்ளலாம் நம்ம வரணும். அல்லேலூயா. இந்தியாவின் அப்போஸ்தலன் எனப்படுகிற சாது சுந்தர் சிங் அவர்கள் அல்லேலூயா சரீரத்துக்கு பல இடங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, டிக்கெட் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க. சில இடங்கள் ஊழியர்கள் அப்படித்தானே, அவங்களுக்கு போகக்கூடிய இடத்துக்கு அல்லேலூயா அந்த வரக்கூடிய காரியங்கள் அந்த டைம்ல போக முடியாத சூழ்நிலையில ஆண்டவரே என்ன செய்யிருக்காரு, அல்லேலூயா அவங்களை கொண்டு போயிருக்கிறார். நம்ம அல்லேலூயா சுவிசேஷகனைக பிலிப்பு வாழ்க்கையில அப்படித்தானே போறோம். அல்லேலூயா ஆவியானவரை தூக்கிட்டு போறாரு, ஆவியானவரை தூக்கி கொண்டு விட்டுறாரு. அல்லேலூயா எவ்வளவு பாருங்க, எப்படி ஒரு டிராவல் பாருங்களேன். நம்மளும் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா நம்மளும் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அப்பா அல்லேலூயா இப்போ அமெரிக்காவுல ஒரு இடத்துல போய் ஒரு காரியம் செய்யணும்னா செய்துட்டு 3 மணி அல்லது இப்ப ஜெபத்துக்கு வரணும்னா அங்க போயிட்டு அப்பா என்ன செய்வாங்க, கொண்டு போயிட்டு அந்த காரியத்தை அவசியம் ஏற்பட்டார். சரியா? அதுக்காக எல்லாம் அவங்களுக்குள்ளபடியெல்லாம் இருக்குன்னு இல்லை. ஆனா கர்த்தர் நினைச்சுவாங்க, நிச்சயமா நினைச்சுவாங்க. அப்படியே நமக்கும் அந்த அனுபவங்கள் அந்த அவசியம் ஏற்பட்டுனா அப்பா நம்மளையும் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. ஒரு இடத்துக்கு போனா நம்மளே அந்த ஸ்தலத்துல அல்லேலூயா அவருடைய ஆண்டவருடைய காரியம், அல்லேலூயா அந்த உலகத்து காரியமாக அல்ல, அவருடைய காரியமாக என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. பாருங்க இந்த சாத்தான் சபைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க என்னது, அங்க இருக்கிறவங்கள அப்படி இலவசமா தான் என்ன செய்றாங்க, அந்த சாத்தான் ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன செய்யறான், இலவசமா தான் அவங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போறது. அதுல அவன் அவ்வளவு மும்முரமா தன்னுடைய ஆட்களை பணி செய்ய வச்சுக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா வரக்கூடிய எழுப்புதல் நாட்கள்ல அப்பா நம்மளை எல்லாரும் அப்படி பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா அப்பா நமக்கு அவங்களுக்கு சித்தமான நமக்கு தனி பிளைட்டே தனி ஹெலிகாப்டர் தருவாங்க. ஹல்லேலூயா சித்தமான சுவிசேஷகனாகிய பிலிப்போ கொண்டு போனது மாதிரி நம்மளையும் கொண்டு போயிருவாங்க. அங்க கொண்டு போயிட்டு கரெக்டா அங்க கொண்டு நினைச்சுவாங்க விட்டுருவாங்க. ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆமேன். மேலானவைகளை நாடுவோம், மேலானவைகளை அப்பா செய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஹல்லேலூயா இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஜெபத்துல விழித்து கொண்டிருங்கள். அப்படிலாம் நம்ம வேதத்துல வாசிக்கிற மாதிரி எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினால ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுத. எப்படி எப்பவும் ஜெபிக்க முடியலாம்? அதுதான் விண்ணப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா விண்ணப்பத்தின் ஆவியினால நம்மளை ஆண்டவர் நிரப்பும். ஹல்லேலூயா விண்ணப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால நம்ம அவரோட இருக்க ஹல்லேலூயா அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யறோம், வந்துரும். ஹல்லேலூயா அந்த விண்ணப்பத்தின் ஆவி அது கிருபையின் ஆவி. அந்த கிருபையின் ஆவி நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்மளால அந்த தாகம் வரும். அப்பாவுடைய சமூகத்தை விட்டு நமக்கு ஹல்லேலூயா வேற எங்கேயும் போகிறது ஹல்லேலூயா கஷ்டமான காரியம். நான் கூட என்ன செய்வேன் தெரியுமா, எனக்கு இந்த சமையல் காரியங்கள் ஹல்லேலூயா கிச்சன் ஒர்க்கு என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஹல்லேலூயா வேகமா ஹல்லேலூயா சிந்த புள்ள எங்க போனா ஹல்லேலூயா சிந்த புள்ளா ஹல்லேலூயா அங்க கைதான் அங்க வேலை செய்துட்டு இருக்கோம். சிந்த புள்ளா எலும்புல அந்த ஸ்டார்டிங்ல இருந்து முடிக்கின்ற எப்படா ஸ்பீடா முடிச்சுட்டு வேகமா இடத்துல என்ன செய்யணும், உட்கார்ந்துடணும். ஹல்லேலூயா அந்த ஏன்னா அங்க உட்கார்ந்துருக்கும்போது நம்ம ஜெபிக்கலாம், பாட்டு படிக்கலாம், எல்லாம் செய்யலாம், அங்கேயும் செய்யலாம். ஆனா அந்த வேலையை ஸ்பீடா செய்து முடிச்சு வேகமா செய்து முடிச்சு அதுவும் என்னது நம்ம ஹல்லேலூயா நாம இன்னைக்குதான் நான் அதையும் அறிந்து கொண்டேன். ஏன்னா நம்முடைய கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ நம்ம செய்யக்கூடிய அருமையான நம்ம சமைத்து கொடுக்கக்கூடிய காரியங்களையுமே நம்ம என்ன செய்யணும், அன்போடு செய்யணும். ஹல்லேலூயா அதையும் நம்ம என்ன செய்யணும், ஆசையோடு அவங்க விரும்புற மாதிரி ஆசையோடு என்ன செய்யணும், செய்து கொடுக்கணும். அவங்க சந்தோஷப்படணும். நம்முடைய செய்து கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு இந்த காரியங்களை பார்த்து அவங்க என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். அதுவுமே நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடிய பணியா நம்ம என்ன செய்வோம். நம்முடைய குடும்பத்துல அன்பினால் நம்ம என்ன செய்வோம், ஒருவர் நேசிப்போம், கணவரை நேசிப்போம், பிள்ளைகளை நேசிப்போம், குடும்பத்தில் உள்ளவர்களை நேசிப்போம். ஹல்லேலூயா தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கற்று தருவாராக. நம்ம அதையும் கூட என்ன செய்யணும், நல்ல சந்தோஷமா என்ன செய்வோம், செய்து கொடுப்போம். ஹல்லேலூயா ஆமேன் 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 ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா அந்த நாளிலும் தேவ சந்நிதி அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா தேவ சந்நிதி. ஹல்லேலூயா நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய சந்நிதியில இருக்கணும். ஆண்டவரோடு நமக்கு ஒரு உறவு வேணும்னா ஹல்லேலூயா நமக்கு கர்த்தர் தந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யணும், நமக்குன்னு ஒரு ஊழியம் தந்திருந்தாருன்னா அந்த ஊழியத்தை செய்யணும். நீங்க இந்த ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் வர்றீங்க, 2 மணி நேரத்துக்கு மேல என்ன செய்றீங்க, இந்த ஜெபத்துக்கு வர்றீங்க, இந்த ஊழியத்தை நீங்க செய்றீங்க.
அப்ப இந்த இதுக்கு நீங்க ஆயத்தமாக்கி வேக வேகமா வீட்டுல செய்யக்கூடிய காரியங்களை நீங்க செய்து முடித்து விட்டு வரும்பொழுது உங்க சிந்தை வந்து என்ன செய்யாது, வேற எதுக்கும் போகாது. ஏன்னா சும்மா சோம்பேறியா ஒண்ணுமே செய்யாம இருக்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யாம இருந்தாச்சுன்னா தான் சாத்தான் என்ன செய்வான், அதை தாக்கக்கூடிய ஒரே இடம் எது தெரியுமா? சிந்தை. அதை தாக்கக்கூடிய ஒரே இடம் எது? சிந்தை. நம்ம அதனால நமக்கு கத்த தந்த ஊழியம் நேரம் போதாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கெல்லாம் போதவே போகுது. ஏன்னா அப்பாவுடைய சன்னிதானத்துல இருக்கிறது, ஜெபங்கள் ஆயத்தமாகிறது. ஏன்னா நான் பாருங்க, என்ன ஒரு 2 விஷயம்ஸ் தான் அப்பா என்ன செய்யிருக்காங்க, 3 மணி ஜெபத்துக்கு தந்திருக்காங்க. நான் இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்குள்ள நான் என்ன செய்யணும், அல்லேலூயா, அடுத்த ஜெபத்துக்கு ஆயத்தமாகணும். ஏன்னா இந்த ஜெபத்துக்கு நான் ஆயத்தமாகும் போது நான் அதுக்கு என்ன செய்ய மாட்டேன், அல்லேலூயா. ஆனா அப்படி ஜெபத்திலே இருப்பேன். அப்போ அந்த ஜெபத்துக்குரிய காரியங்களை தந்தா அதுக்குரியதை எழுதுவேன். ஆனா இனிதான் என்ன செய்வேன், இருப்பேன். ஏன்னா நேற்று காலையில ஜெபத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு 2 மணி ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆராதனைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காலையிலயே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் 7 மணிக்கு எங்களுடைய ஃபேமிலி ஜெபம். நான் அதுக்கு இடையில என்ன செய்யணும், கிச்சன் உள்ள காரியங்கள் எல்லாம் செய்யணும். அப்ப எல்லாம் முடிச்சா தான் அடுத்த நாள் அதிகாலையில எல்லா காரியங்களையும் எனக்கு செய்ய முடியும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு நைட்டு என்ன செய்யணும், நைட்டு டிஃபன் எல்லா காரியங்களும் செய்யணும். அப்ப இப்படி நமக்கு குடும்ப காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். நமக்குன்னு ஒரு ஊழியருக்கு போய் உண்மையிலே அப்பா என்ன செய்யறாங்க, பம்பரம் போலதான் சுத்தி வர வைக்கிறாங்க உலகத்தை. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பம்பரத்தோட உலகத்தையே எனக்கு ஒரு செகண்ட்ல சுத்தி வர வச்சிருவாங்க. எதுக்காக சொல்றேன்னா, அப்படி ஒரு ஊழியம் நமக்கு கர்த்தர் தரப்பை தான் இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் ஹல்லேலூயா ஆமென் ஒர்க் பண்ணிட்டு இந்த நாட்கள்ல ஹல்லேலூயா உலக பிரகாரமான வேலை பார்த்த ஒரு நாட்கள் உண்டு. அது உலகத்துல நமக்கு என்ன செய்யுது, அதுக்கு சேலரி கொடுத்துருவாங்க உலக பிரகாரமாக. அதுக்கு இந்த உலகத்தோட நம்முடைய கணக்கு என்ன செய்யுது, நம்ம வேலை பார்த்ததுக்கு அவங்க எல்லாம் கொடுத்துடுறாங்க. ஆனா ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒரு பணிக்கு ஹல்லேலூயா அதுக்கு வந்து என்னது, எந்த ஒரு ஹல்லேலூயா எண்டும் கிடையாது, ஒரு ரிட்டைர்மெண்டே அதுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அதுல வாலிபனண்டோ சிறுவரண்டோ பெரியவரண்டோ இல்ல, எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும். எல்லாரும் ஆமென். அவருடைய வருகை வரைக்கும், வருகை இன்னைக்கு இருந்தா கூட அங்க போய் நிக்கிற வரைக்கும் ஊழியம் என்ன செய்யணும், நடந்துகிட்டே இருக்கணும். ஊழியம் நடந்து கொண்டே இருக்கணும். அப்போ முதலாவது தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எப்பொழுதும் தேவ சன்னிதானத்துல ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருக்கணும்னு நினைச்சோன்னா நம்ம அதைத்தானே பரலோகத்துல செய்ய போறோம். அப்போ அதை இந்த பூலோகத்திலே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஹல்லேலூயா நம்ம என்ன செய்யறோம்னா, முதலாவது நம்ம செய்யக்கூடியது நமக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கும். நமக்குன்னே ஒரு ஊழியத்தை வச்சுக்கிடணும். நீங்க தனிப்பட்ட முறைக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கறதோ, இல்ல சர்ச்சில் போய் அங்க உள்ள காரியங்கள் செய்யறதோ, அப்படிலாம் நீங்க என்ன செய்யணும், செய்யணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவருக்காக செய்யணும் செய்யணும்னு அந்த வாஞ்சை இருந்தனா நீங்க அமர்ந்திருக்க மாட்டீங்க. சும்மா ஒரு இடத்துல இருந்தாதான் அது சோம்பேறி ஆகி, ஹல்லேலூயா, சோம்பேறியுடைய ஹல்லேலூயா அந்த சிந்தனை வந்து என்னது, ஹல்லேலூயா ஆமென் ஆமென், சாத்தானுடைய தொழிற்கூடம் ஆயிரும் அது. ஹல்லேலூயா. அவை வாசம் பண்ற இடமாயி போயிரும். அப்படித்தான் அநேகர் இன்னைக்கு வேலைகள் இல்லாம அப்படியே சும்மாயே உட்கார்ந்து அப்படி இருந்து 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 பல நோய்கள் வந்து என்ன செய்யுது, சரீரத்துல புகுந்து விடுது. ஹல்லேலூயா. அப்படி இனி வந்து என்ன, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இதுதான், நம்ம இனி வந்து என்ன, இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வயசு. இனி வந்து என்ன செய்யணும், நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாட்கள். இவ்வளவு நாள் வேலைக்கு போகணும், இப்ப வீட்டுல இருக்கிறோம், நல்லா ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி அப்படிங்கும்போது எவ்வளவு நேரம் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும்? அப்போ அவங்க சிந்தனை வந்து என்ன செய்யுது, பல இடங்கள்ல அங்க போய் அதை பார்க்க போவோமா, சினிமா பார்க்க போவோமா, அங்க போவோமா இங்க போவோமா, அந்த நிகழ்ச்சி இப்படி அவங்க என்ன செய்வாங்க, வெளி இடங்கள்ல சுத்ததுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. வெளி இடங்களுக்கு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு வெளியே போவதற்கு என்ன கிடையாது, நேரமே கிடையாது. ஏன்னா முழுசுமே என்னது, ஆசாரிய ஊழியம். ஆமென். நம்மள அப்பா ராஜாக்களாகவும் ஆசாரியாரா வச்சிருக்காரு. எனக்கு ஒரு இடம் எனக்கெல்லாம் பாருங்க, சாத்தான்குளம் பேங்குக்கு போடியது கட்டாயம். போன வருஷம் போய் புக் போட போன்னு நினைச்சது முடியல. அப்படியே மாசம் கடந்துட்டு 1 வருஷம் ஆக போகுது. அதனால கண்டிப்பா வந்து போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, எங்க தம்பி விட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில போயிட்டு எடுத்துட்டு அது காலையிலேயே ஓரளவு ஆயத்தம் ஆயிட்டேன் அந்த ஜெபத்துக்கு. போய் அங்க 3 to 4 ஜெபம் நடத்தி போன வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் முடிச்சு எப்போ ஒரு சுத்தி சுத்தி அப்படி ஒரு நம்ம சுத்தி கொண்டு கடைசியில 6:15 வீடு வந்து சேர்ந்து முடிஞ்சு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு பிரேயர் 9க்கு. அப்போ எதுக்காக சொல்றேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்தாலே எப்படா வீடு வந்து சேர, அந்த நாள் கஷ்டமா இருக்கும். ஐயோ ஒரு நாள் வெளியே போண்டிருக்கேன்ட்டு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவ சன்னிதானம் இனிமையா இருக்கணும்னா நமக்கு ஆண்டவர் தந்த அந்த ஊழியம், ஒரு ஊழியத்தை நல்லா ஞாபகத்துடுங்க. முதலாவது நம்ம எப்பொழுதும் ஆண்டோடைய சன்னிதானத்துல இருக்கணும். நமக்கு ஒரு ஊழியம் தேவை. அதே போல ஹல்லேலூயா நம்ம செய்யக்கூடிய ஃபேமிலிக்கு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அன்புனால நம்ம ஊழியம் செய்யணும். அது கலாத்தியர் 5:13 சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் நம்ம செய்யக்கூடிய ஒரு பணி என்னதுன்னா ஆசாரிய ஊழியம்.
நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அதை நீங்க ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஒரு ஆசாரியனாக நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம ஆசாரிய ஊழியத்தை என்ன செய்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவருடைய அந்த சன்னிதானம் எப்படி இருக்கும்னா, அல்லேலூயா, அப்போஸ்தலர் 2:28, அல்லேலூயா. அதே போல நம்ம அப்படியே ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருக்கும்போது நமக்குள்ள எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நமக்குள்ள எப்படி இருக்கும்? எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கஷ்டம், ஒரு கவலை வந்தா கூட டக்குனு தூக்கி வெளிய தூக்கி போட்டுறணும். அத உள்ள குடியேற விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி வெளியே உண்மையிலே சொல்றேன் சிஸ்டர்ஸ், நான்லாம் பல வருஷங்களா உண்மையிலே சந்தோஷத்தினாலும் என்னுடைய உள்ள வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றேன். அடுத்த ஸ்டெப்ல அதை சொல்றேன். ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை எனக்குள்ள செய்து கொண்டிருக்காரு சொல்லி நல்ல ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் நமக்குள்ள இருந்துகிட்டு. நல்லா அப்பாவை துதித்து பாடி நல்லா மகிழ்ந்து களி கூர்ந்து மற்ற காரியத்தெல்லாம் வலது இழிச்சு வலது பக்கம் உள்ளதுக்கு வலது பக்கம், அந்த பக்கம் போயிருந்து இடது பக்கம் ஒரு சிந்தாவது அப்படி விரட்டி விட்டுருங்க. அலையிலே அந்த பக்கம் வந்து ஓடிடு அப்படின்னுட்டு அப்பா சமூகத்துல அப்படி சிந்தைக்கு இடம் கொடுக்காம, கவலைக்கு இடம் கொடுக்காம, குடும்ப பாரத்துக்கு இடம் கொடுக்காம, அல்லேலூயா, அப்பாவுடைய சமூகத்துல நல்ல ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷம் தேவ சந்நிதியில நமக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3:19 வாசிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குன்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். நமக்கு என்ன வாசிக்கலாம் ஒருவர்? அப்போஸ்தலர் 3:19 வாசிங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுங்க, டைம் ஆயிட்டு. நான் வேகமா மட்டும் ஷேர் பண்ணணும். ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு வேகமா செல்வி எடுத்து வைக்கிறதா கொஞ்சம் எடுத்து வச்சு டக்குனு வாசித்தரு. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். பாருங்க, அப்ப தேவனுடைய சன்னிதானத்துல நம்ம உட்கார்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது? இளைப்பாறுதல். என்ன கிடைக்குது? இளைப்பாறுதல். உள்ளத்துல ஒரு கலக்கமோ, ஒரு பயமோ, ஒரு திகிலோ, ஒரு சோர்வோ அப்படி இல்லாதபடி உண்மையிலே சொல்றேன் சிஸ்டர், நானும் என் உள்ளத்துல எப்பவுமே ஒரு இளைப்பாறுதல். அது உண்மையிலே அது தேவன் தந்த அந்த இளைப்பாறுதல் எல்லாருக்கும் வரணும். அது ஆண்டவர் தரக்கூடிய இளைப்பாறுதல். ஏன்னா எப்பவுமே உள்ளத்துல வந்து ஒரு மாதிரி இருக்க விட மாட்டேன். அப்பா விடவும் மாட்டாங்க. ஏன்னா அப்பாட்ட பேசிட்டே இருக்கணும் பாத்தீங்க. அப்பாட்ட பேசிட்டே இருப்பேனா, அதனால என் உள்ள வந்து பல வருஷங்களாகவே நல்ல ஒரு இளைப்பாறுதலை நான் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் உள்ளத்துல நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறத நான் எப்பவுமே என்ன செய்யறேன்? உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். கஷ்டங்கள் பிரச்சனை வந்தா உடனே தூக்கி என்ன செய்வேன்? வெளியே தூக்கி என்ன செய்வேன்? அதை விட்டுருவேன். அப்படி உள்ள வச்சுக்கிட்டே என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். அதே போல என்ன ஒரு இந்த சந்தோஷத்துக்கு ஒரு வசனம் சொல்றேன். கொஞ்சம் எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போஸ்தலர் 2:28 வாசிக்கலாம். தேவனுடைய சன்னிதானத்துல நமக்கு என்ன அமர்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது? 2வது பாயிண்ட் 2:28. அப்போஸ்தலர் 2:28. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். பாருங்க, அப்ப 2வது ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதா? சந்தோஷம். அப்படிதானே? கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நான் எல்லாமே உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தினா கூட நான் தியானிச்சுட்டே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. 3வது நமக்கு கிடைக்கிறது இளைப்பாறுதல். அது அப்போஸ்தலர் அல்லேலூயா ஆமென் ஆமென் 3:19 பார்த்தோம். சரியா? அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா. நமக்கு அது ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்க எடுக்க முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தட்ட வைக்கிறேங்கிறாரு. நல்ல ஒரு இளைப்பாறுதல். நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இந்த இளைப்பாறுதல், உலகத்துல பாரம் உண்டு, வருத்தங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எல்லாரும் வருத்தப்பட்டு பாரத்தை நீங்க ஏன் சுமக்குறீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதை தருவேன்? இளைப்பாறுதலை. உங்க பாரத்தை நான் சுமந்தேனே, உங்க பாரத்தை நான் சுமக்கிறேன், நீங்க ஏன் சுமக்குறீங்க? நான் உங்களுக்கு எதை தருவேன்? இப்ப தேவனுடைய சன்னிதானத்துல 3வது நமக்கு கிடைக்கக்கூடியது இளைப்பாறுதல். ஆமீன் ஆமீன். நல்லா என்ன செய்யுங்க? சோஸ்திரம் பண்ணிட்டே இருங்க. என்ன செய்யுங்கப்பா, எங்கேயாவது டிராவல் பண்ணும்போதுனாலும் சரி, எந்த நேரம்னாலும் சரி, நல்லா சோத்திரம் பண்ணுங்க. சரியா? அடுத்தது அல்லேலூயா. அது ஆமீன் அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10 நாள் எப்படி கொர்நேலியுடைய ஜெபம் தேவ சந்நிதியில் போய் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 10 நாள் அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. பாருங்க, நம்ம எவ்வளவு ஜெபங்கள் ஜெபிக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் செய்யணும், எல்லாம் தேவ சந்நிதியில போய் எட்டுதா? தேவ சந்நிதியில போய் எட்டுதா? தேவ சந்நிதியில போய் எட்டணும். நம்ம எப்பவும் பேசினாலும் சரி பாருங்க, அப்ப பேசணும்னு வந்து நிற்பாங்க. எப்பவும் நம்மளோடய இருக்காங்க பாத்தீங்களா? நமக்குள்ள கலந்துட்டாங்க பாத்தீங்களா?
நான் பேச அப்பா பதில் தர அப்படிதான். அதனாலதான் எனக்கு அந்த ஜெபங்கள் எனக்கு எத்தனை மணி நேரம் இருந்தாலும் ஏன்னா அவரோடு உறவாடுறது எனக்கு இப்பவுமே பரலோகத்துல இருக்கிற மாதிரிதான். அப்பாவோட எப்பவுமே அவர் கூடயே இருக்கிறேன். என்ன இதனாலும் சரி அப்பா கூடயே அப்படி இருக்கிறதுனால ஹல்லேலூயா எனக்கு வந்து எப்பவுமே தரிசனங்கள். ஹல்லேலூயா எந்த இடத்துல இருந்தாலும் சரி அப்பா என்ன செய்வாங்க பேசிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா அந்த தெய்வ கிருபைக்காக எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இப்ப நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ண போறோம் சரியா? எல்லாரும் உங்க அனுபவத்தை நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். எனக்குள்ள கர்த்தர் இந்த கிருபைகளை என்ன செய்யிருக்காங்க வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா அதற்காக என் தேவனை அது தேவ கிருபை தேவ கிருபை. அடுத்தது பாருங்க அதே அப்போஸ்தலர்ல 10:41 பார்த்தோம். அப்படிதானே 10:41 பார்த்தோம். உன்னுடைய தான தர்மம். ஹல்லேலூயா நான் கூட என்ன ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அதிகமா செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆண்டனி ராஜ் பிரதர் வந்து சங்கீதானி ஒரு சகோதரி பார்த்துருங்க. 2 குழந்தைகள் தான் வட இந்தியாவுல உத்தரப்பிரதேசல. அவருடைய கணவர் டிபி வியாதினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. இந்த குழந்தை இந்த சகோதரி பாருங்க கை குழந்தை 2 சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நிக்குது. நல்ல கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடிய சகோதரி. அதுக்கு ஒரு வந்து ஒரு தையல் மிஷின் இருந்துன்னா அதை வச்சு பழச்சிக்கிடும். எனக்கு கணவர் இல்ல. என்னோட தையல் மிஷின் தான் நான் பழச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுதான். 6,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. ஹல்லேலூயா ஏன்னா அங்க உள்ள ஊழியத்துக்கெல்லாம் அவங்க தையல் ஊழியெல்லாம் நடத்துறாங்க. ஹல்லேலூயா எனக்கு ரொம்ப ஆண்டவர்ட்ட அதிகமான ஒரு வாஞ்சை. நான் கேட்டேன் என்னுடைய எல்லையை விசாலப்படுத்துங்கப்பா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு 10 மிஷின் வாங்கி கொடுத்தாச்சுன்னா இப்ப அந்த சகோதரிக்கு ஒரு மிஷினை கொடுப்பாங்க. இன்னும் என்ன செய்வாங்க பல இடங்கள்ல அவங்க சமூக தொண்டு செய்யறதே டியூஷன் சென்டர் தையல் பயிற்சி பள்ளி. ஏன்னா அந்த மக்களுக்கு அது ஒரு பிழைப்பா என்ன செய்யுது அமைஞ்சுக்கிடுது. அதனால எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. அப்பா இப்படிலாம் ஒரு காரியங்கள் வந்துன்னா உடனே எனக்கு செய்யறதுக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து அதுக்குரிய கிருபை தாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முந்தியா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து பிள்ளைங்களை இன்னொரு இடத்துக்கு ஸ்கூல்ல கொண்டு அந்த பிள்ளைலாம் பாருங்க ஆற்றையும் பல காடுகளையும் கடந்து போகுது. ஒரு ஜீப் ஏன்னா அங்கெல்லாம் கரடு முறையா இருக்கும். ஒரு ஜீப் இருந்துச்சுன்னா இந்த பிள்ளைங்களை எல்லாம் என்ன செய்யலாம் ஸ்கூலுக்கு கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா ஒரு நாள் பிறகு ஜெபத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு வாஞ்சை. எல்லாமே ஆசையா தான் இருக்கு. ஹல்லேலூயா அந்த பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா ஒரு ஜீப் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களை அங்க இருந்து ஏற்றி நினைச்சுவாங்க ஸ்கூல்ல கொண்டு விடுவாங்க. அப்புறம் அங்க இருந்து நினைச்சுவாங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்படி ஆண்டவருடைய ஊழியத்துக்காக எவ்வளோ காரியங்கள் தேவைப்படுது. ஆனா பாருங்க இயேசுவை அறியாத ஒரு மனிதன் தான் கொர்நேலியு. ஆனா அவனுடைய ஜெபம் என்ன ஜெபிச்சாலும் தெரியல. அவன் ஜெபம் பாருங்க பரலோகத்துல ஆண்டவர் சந்நிதியில போய் அங்க இருந்து தூதனே அனுப்பிட்டாரு. எப்பா உன் ஜெபம் வந்து முழுசு நிறைஞ்சிட்டப்பா. நீ ஜெபிச்சுட்டே இருக்கப்பா. ஒருவேளை மெய்யான தேவனை நான் பார்க்கணுமே ஒருவேளை என்ன செய்யலாம் அவன் வேண்டுதல் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். தான தர்மம் அவன் பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிபதி ஒரு கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவன். அவனுடைய தான தர்மங்கள் வானத்துல போய் என்ன செய்யலாம் அதுவும் அங்க போய் நிக்குதான். சந்நிதிக்கு போயிட்டான். ஹல்லேலூயா அப்போ பாருங்க ஹல்லேலூயா அதனாலதான் பாருங்க அவன் பேதுரு அப்போஸ்தலன் பேதுரு வர்றாருனோனே தன்னுடைய அண்டை அயலகம் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல அவங்கிட்ட வேலை பார்த்தவங்களும் பக்தி உள்ள மக்களை தான் வேலையாள் இருந்திருக்காங்க. நல்ல பக்தி உள்ளவங்களை பார்த்துதான் அப்போஸ்தலன் வந்து பேதுரு அழைச்சிட்டு வரதுக்கு அனுப்புறாரு. எவ்வளவு அருமையான தரிசனங்கள் பாருங்க. இங்க இந்த கொர்நேலியுக்கு ஜெபத்துல இருக்கும்போதும் என்ன செய்யறாரு ஹல்லேலூயா தேவதூதன் வந்து நிற்கிறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. நேரா வந்து நிற்கும்போது நம்மளால இந்த அனுபவத்துக்குள்ள வர போறோம். ஏன்னா அப்பா ஹல்லேலூயா தேவனை பிரத்யட்சமா தரிசிப்பீங்கன்னு இப்போ ஹல்லேலூயா போன அந்த மாசம் ஆரம்பமா இருக்கும். இல்லைன்னா போன மாசத்துல அப்பா சொல்லியிருக்காங்க. அந்த மாசம் ஆரம்பம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா பிரத்யட்சமா தேவனை தரிசிப்பீங்கன்னுட்டு. ஹல்லேலூயா ஆமா அப்படிலாம் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா ஆமென். அப்படி ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சு இருக்கும்போது இப்படிப்பட்ட தரிசனங்களை நம்ம என்ன செய்ய பார்ப்போம். ஹல்லேலூயா சாட்டர்டே நான் ஃப்ரைடே அங்க போயிட்டு இருந்தேன்னா சாட்டர்டே அங்க ஃப்ரைடே இருக்கும்போது தம்பி ஒய்ஃப் சொல்லுவாங்க சின்ன பசங்களுக்கு அப்படி 2 பேர் ஒருத்தன் 6th ஒருத்தன் 3rd சர்ச்சு கொண்டு போறது சின்ன பைபிள் கேட்கறாங்க பாத்துக்கிடுங்க. ஏன்னா கிளம்புறப்ப நான் பைபிள் வச்சிருந்தேன் திருச்சி பைபிள் கொடுன்னு சொல்லி நான் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு சங்கீதம் வச்சு ஒருத்தனை எப்பவுமே வாசிட்டு கிளம்புவேன். அப்போ என்னால இது பெரிய பைபிளா புது பைபிளா இருக்கானே இப்போ சர்ச்ல இருந்து தந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா பையன் சின்ன பைபிள் கேட்கறாங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு விட்டா. அதனால சரி நான் இங்கிலீஷ் பைபிளா இருக்கானே இல்ல நான் போய் என்கிட்ட ஒரு பைபிள் நினைச்சேன் நல்லா வெல்வெட் ஜிப் போட்டது அப்படியே வச்சிருக்கிறேன் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். சரி கொடுத்து விடுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தம்பி நல்லா ஃபிஷ் எல்லாம் எடுத்து எல்லா காரியங்களும் வச்சு தந்து விட்டா எல்லாமே கொண்டு போய் இது பண்ணதுக்காக நல்லா உபசரிச்சு கத்திரிக்கிறதுனால தம்பி வீட்டுல நல்லா சந்தோஷமா. ஏன்னா ஹல்லேலூயா நான் பிறந்து வளர்ந்த வீடு எங்க பாட்டி என் கூட உட்கார்ந்து எனக்கு வேத காரியங்களை சொன்னது. அதே போல நான் உட்கார்ந்திருந்த இடங்கள் படுத்திருந்த இடங்கள் சாப்பிட்ட இடங்கள் எல்லாமே அந்த அறையில உட்கார்ந்து எல்லா காரியங்களுமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. நல்ல மகிழ்ச்சியா ஜெபத்துல இருந்து நல்ல வீட்டுல அங்கிருந்தே ஜெபத்தை நடத்தி ஹல்லேலூயா அவ்வளவு மகிழ்ச்சியா நல்லா அவையில நடந்து ஜெப குறிப்புக்காக ஜெபித்தார். பிள்ளைகள் வந்ததுக்கு அப்புறம் ஹல்லேலூயா அவங்களோடும் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நல்ல சந்தோஷமா ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி என்ன செய்வேன் வந்தேன். எதுக்காக சொல்றேன்னா அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு நான் யோசித்தேன். ஏன்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இப்ப பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஹல்லேலூயா நான் வாங்கி வச்சது இருந்துச்சு. அது எல்லாம் நல்ல படங்களோட இருக்கும்.
எல்லாத்துக்குமே நல்ல ஆன்சர்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டிக்ஷனரி. அல்லேலூயா. சரி, இப்ப அவன் 6th வந்து இனி பிள்ளைங்க வந்து நினைக்க மாட்டாங்க, கிளிக்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி அதையும் எடுத்து இப்ப கேட்டேன். டிக்ஷனரிட்ட ஒரு சின்ன டிக்ஷனரி தான் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே நான் என்ன செய்தேன், ஒரு 3 டிக்ஷனரி, ஒரு சின்னது அல்லேலூயா, ஒரு ஃபுல்லா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஆக்ஸ்போர்டு, அதுக்கு போய் இங்கிலீஷ் டு தமிழ், அப்படி ஒரு 3 டிக்ஷனரி என்ன செய்தேன் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன நியூ டெஸ்ட்மெண்ட் இங்கிலீஷும் வச்சேன். பைபிள் நான் வந்து மார்த்தாண்டத்துல அல்லேலூயா ஒரு ஜெப ஊழியத்துக்காக அங்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஒரு தடவை அல்லேலூயா அங்க போயிருக்கிறப்பதான் தெரிஞ்ச டீச்சர் கூட்டியிருந்தாங்க. அவங்க ஜெப குழுவுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு அல்லேலூயா காணிக்கை கொடுத்தாங்க. காணிக்கை வேண்டாம், நான் வந்து ஜெபம் நடத்த இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தஞ்சம்மாள் அவங்க பேர். அதனால அந்த இதுக்காக நான் என்ன செய்தேன், ஒரு பைபிள் வாங்கி வச்சிருந்தேன், ஒரு கோல்டன் அல்லேலூயா கவர் போட்டது. ஆனாலும் சரி, நம்ம நிறைய பைபிள் வச்சிருக்கேன். கர்த்தருடைய நான் கர்த்தருடைய வேதத்துல நிறைய வச்சிருக்கேன், பைபிள் நிறைய என்ன செய்யிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். அதனால சரி பிள்ளைகள் சந்தோஷமா கொண்டு போடணும், இதெல்லாம் நான் என்ன செய்தேன், அல்லேலூயா கொடுத்து விட்டுருந்தேன் பிள்ளைகளுக்கு. அதை பார்த்தோன்னே நைட்டு தம்பி கொண்டு கொடுத்தோடனே அல்லேலூயா தேங்க்ஸ் எல்லாமே ஜெரம் சூப்பரா இருக்குதா, சூப்பரா இருக்குது. நம்ம ஏசப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லு, ஏசப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லுமா. ஆனா ஏசப்பாவுக்கு நாங்க முதல்ல சொல்லிட்டேன், தேங்க்ஸ், எல்லாமே சூப்பரா இருக்குது. பாருங்க, ஒரு சின்ன குழந்தையினுடைய உள்ளம் பாருங்க, ஒரு காரியம் கொடுத்து விடும்போது அது எப்படி சந்தோஷப்படுது. அதே போலதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது பாத்தீங்களா, அது கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அதைத்தான் இந்த கொர்நேலி ஐயா கண்டு கொண்டாங்க. அல்லேலூயா. இந்த கொர்நேலி ஐயா பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்க பாத்தீங்களா, அதை பார்த்து நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா. உண்மையிலே அப்படி செய்து பாருங்க, அது மேலான சந்தோஷம். எனக்குள்ள எப்பவும் நான் நினைக்கிறேன் அப்படிதான், பெறுவதிலும் தருவதே இன்பம். நான் அப்பாட்ட சொல்றதே அப்படிதான். என்னோட சகோதரிகள்லாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சில இருந்து வந்தாங்கன்னா ஊருக்கு வர்றப்ப நிறைய வாங்கிட்டு வருவாங்க, நிறைய காரியங்கள் நினைச்சுவாங்க, அங்க இருந்து கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. அப்போ நான் நினைப்பேன், அப்பா அல்லேலூயா, என்னுடைய சகோதரிகள் யாரா இருந்தாலும் சரி, நான் என்ன செய்யணும், அவங்ககிட்ட இருந்து நான் அதிகமா என்ன செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும், அதிகமா என்ன செய்யணும், நான் செய்யணும். அதே போல சகோதரிகள் வீடுகளுக்கு போனாலும் நல்லா உண்மையிலே கர்த்தர் எங்களுக்குள்ள நல்ல ஒரு சகோதர சிநேகத்தை தந்திருக்கிறதுனால நாங்க 6 குடும்பங்களுமே 2 வருஷத்துக்கு மேல என்ன செய்யறோம், அல்லேலூயா இணைஞ்சு ஒரு ஒரு 1 மணி நேரம் நாங்க என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். அப்படி ஒரு ஐக்கியத்தை அல்லேலூயா. அதே போல என்னுடைய சகோதரி பாத்திமா, அவங்க விவசாயம், இவ்வளவு காரியங்கள் வந்தாச்சுன்னா வீட்டுக்கு அவ்வளவு காரியங்கள் வீட்டுல உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படி உண்மையிலே அல்லேலூயா, அப்படி நான் கர்த்தர் எங்களை நேசிக்கத்தக்கதான அல்லேலூயா. நாங்க வீட்டுல எங்களுடைய சொந்த பிறந்த இடத்துல இருக்கும் போதும் சரி, ஊர்ல உள்ள மக்களுக்கு நாங்க என்ன செய்தோம், அல்லேலூயா ஆமென் ஆமென், கர்த்தருக்கு நாங்க சாட்சிகளா அந்த இடத்துல இருந்தோம். அல்லேலூயா. பாக்குறவங்க 5 பேருக்குள்ள உள்ள ஒற்றுமை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. என்னடா நீங்க அக்கா தங்கச்சி தானே, வீட்டுலதான் இருப்பீங்க, அல்லேலூயா ஒரு சின்ன வேலை பார்த்தோம், அங்க போய் அங்க வந்திருக்க இடத்துலயும் சேர்ந்தா உட்காந்துருக்கேன்னு சொல்லி அல்லேலூயா. அதுல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, என்னடா அங்கேயும் சேர்ந்தே இருக்கீங்க. அப்படி கர்த்தர் என்ன செய்தாரு, அது தேவன் எங்களை அல்லேலூயா தாயின் கற்பத்தில் உருவாகும்னே எங்களை ஆவிக்குரிய மக்களாக அல்லேலூயா ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரின் சந்ததி எனப்படும் சொன்னது போல ஆண்டவர் எங்களை அவருடைய சந்ததியா வச்சிருக்கிறதுனால அல்லேலூயா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அங்க என்னது, அல்லேலூயா ஆமென், ஜீவனும் தேவனுடைய ஆசீர்வாதம், நன்மையும் அன்மையான காரியங்கள், தேவனுடைய ஆசீர்வாதமான காரியங்கள் அந்த இடத்துல என்ன செய்யுது, அல்லேலூயா உண்டாகுது. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நான் போயிருக்கும் போது உங்களோட பகிர்ந்து கொண்ட என் சகோதரனுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு அல்லேலூயா ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவன் என்ன செய்யறான், என்ன கூட்டம், என்னடா அதாவது அல்லேலூயா கிழக்கு நோக்கி போனோம், மேற்கு நோக்கி போறான், என்ன எங்க போறா அப்படின்னு சொல்றேன், சாத்தாங்குளத்து போறது இங்கதானே போனேன், அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ண இந்த இடத்துக்காக அப்படின்னு சொல்லி அந்த இடத்த உண்மையிலே அது முள்ளுக்காடா இருக்கும்போது நாங்க பத்திரம் முடிச்சு வரும்போது பார்த்தேன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னுடைய சகோதரிகள்ட்ட சொன்னது அப்படிதான், ஆண்டவர் கடல் போல அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஊற்றுக்கள் நிறைந்த ஒரு அல்லேலூயா கிணற்றையும் கொடுத்து நல்ல ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் அவன் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எனக்கு கடந்த நாட்கள்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்த வாங்கினது எங்க சித்தப்பா பெரியப்பா மகாதான். அல்லேலூயா. இவன் கொடுத்து பணம் கொடுத்து அடுத்த அவ என்ன செய்யற, அதை கொடுத்து கூடுதலா பணம் கொடுத்து வாங்கி கொண்டு போனதான் பாவம் தம்பி அழுதுட்டான் எங்க சொல்லும்போது, அந்த இடத்த அப்படியே அபகரிச்ச மாதிரி. அப்பதான் ராஜசேகர் பிரதர் அவங்க குடும்ப காரியங்களை என்னோடு லண்டன்ல இருக்காங்க பகிர்ந்து கொள்ளும்போது நானும் சொல்லும்போது, சிஸ்டர் அது தீட்டு உள்ள இடம், போட்டு அது குப்பை விட்டுருங்க அப்படி நாங்க ஆணைக்கு பாருங்க எங்க விரிச்சு விட சொன்னா, அண்ணி அந்த இடம் போனோன்னே அழுதுட்டாங்க உங்க தம்பி. சரி, நம்ம ஒரு சின்ன ஒரு இடம் கூட நம்ம வாங்கினதை கூட 1 லட்சத்துக்கு மேல கொடுத்ததை கூட இப்படி அபகரிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க ஹல்லேலூயா. நான் சொல்றது அப்படிதான், ஆண்டவர் என்னது, ஊற்றை கேட்டவளுக்கு ஆற்றை கொடுத்தார். அதே போல அருமையான ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர், ஒரு மகிமையான அவ்வளவு பெரிய இடத்தை ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதைகளை எல்லாம் சரி பண்ணி அந்த இடங்கள் எல்லாம் அவனுக்கு அல்லேலூயா எங்களுக்குள்ள இடம், இனி எங்க சித்தப்பா அதே போல எங்க மாமா அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, மனமும் வந்து அவனுக்கு நினைச்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க.
எதுக்காக சொல்றேன்னா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த இடத்துல போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் நாங்க என்ன செய்தோம், அந்த வழியா தான் கூட்டிட்டு போனோம். ஹல்லேலூயா, ஜெபிச்சுட்டு. அதே போல நேத்து எங்க விஷயத்த பேசும்போதும் முந்தா நாள் நினைக்கிறேன், அண்ணி அந்த இடத்துக்காக தான் பிள்ளைகள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி. ஏன்னா அவன் பல என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் அந்த இடங்கள் வாங்கக்கூடிய இடத்த வாங்கியிருக்கான். அவங்களுக்கு கொஞ்சம் அதுல கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், காரியங்கள் செய்ய முடியும். அதுக்காக என்ன செய்யறோம், ஜெபித்து கொண்டு இருக்கோம். எதுக்காகனா, ஹல்லேலூயா, சகோதரர் நம்ம வாரத்துல ஒரு நாள் மற்றபடி நாங்க பேசினா கூட வாரத்துல ஒரு நாள் நாங்க ஹல்லேலூயா அந்த ஜெபத்துல வரும்போது நாங்க எங்களுடைய காரியங்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் நம்ம என்ன செய்றோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன குழந்தை பாருங்க, கொடுத்து விட்டோடனே சூப்பரா இருக்கு, சூப்பர், அவ்வளவு சந்தோஷப்படுது. என்ன ஏற்ற என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு நல்ல பிள்ளைங்க மகிழ்ச்சியா என்ன செய்வாங்க, பைபிள கொண்டுட்டு போயிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு பாருங்க. அப்பதான் நான் வந்து இந்த இந்த வசனங்கள்லாம் நினைச்சு பார்த்தேன். ஹல்லேலூயா, கொர்நேலியு ஐயா செய்த தான தர்மங்கள் பாருங்க. ஹல்லேலூயா, ஒரு சின்ன பிள்ளை கூட ஹல்லேலூயா தனக்கு கிடைச்ச ஒரு காரியத்துல எவ்வளவு சந்தோஷப்படுது பாருங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பேரின்பம். ஹல்லேலூயா. அதே போல ஹல்லேலூயா, ஆமென், தான தர்மங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஹல்லேலூயா, ஆமென், 2 கொரிந்தியர் 2 தான் பார்க்க வேண்டியிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வதாக மன்னித்தல். 6வதாக நம்ம தேவ சன்னிதானத்துல இருக்கும்போது ஆண்டவருக்குள்ள எப்படி ஒரு மன்னிப்பின் குணம், நம்மளை எப்படி அவர் மன்னிச்சாரோ, பிதா எப்படி நம்மளை மன்னிச்சாரோ அந்த மன்னிப்பு நமக்குள்ள வரணும். நம்மள ஹல்லேலூயா தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, கேளாதவங்களுக்கும் நம்ம மன்னிக்கணுமா. சேவான் அப்படிதான் செய்தாரு. அவங்க மன்னிப்பு கேட்கவே செய்தாங்க, இவங்க அறியாம செய்யறாங்க. அதே போலதான் என்னுடைய சகோதரன் குடும்பத்துக்கு விரோதமாக எங்க சித்தப்பா மருமக குடும்பங்கள் பாருங்க அப்படியே மோதிக்கிட்டே இருக்காங்க. வேற முதற்கொண்டு நாங்க வளர்த்த பிள்ளைங்க இன்னைக்கு அப்படி தம்பிக்கு விரோதமா செய்யறாங்க. அப்ப எங்க வெளிச்சுக்கிட்டையும் எங்க தம்பிக்கிட்டே நான் சொன்னது, நல்ல நீங்க மனப்பூர்வமா மன்னிங்க. அவங்க அறியாம செய்யறாங்க. நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு கசப்பும் வந்துடக்கூடாது. அறியாம அவங்க செய்யறாங்க. அப்படி சொல்லிதான் 2 பேர்த்தையுமே தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த வேளையிலும் கூட அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் 2:17. 10 17. 17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். பாருங்க, சாரி, இல்ல அதுக்கு முந்தின வருஷம் 2 கொரிந்தியர் 2:10. அடுத்ததான் இது வரும். 2 கொரிந்தியர் 2:10. அதே இதுல வச்சு எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறாரோ அதை போல நம்ம மன்னிக்கணுமா. சரியா? நம்மளும் யாருக்கையாவது ஏதாவது காரியங்கள் தவறா பேசினாலும் நம்மளும் மன்னிப்பு கேட்கணும். நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது 7 தரன்னு சொல்றாரு. அதே நேரத்துல மன்னிப்பு கேட்காதவங்களையும் மன்னிக்கணும். யார் மேலேயாவது நமக்கு என்ன கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஆண்டவரோட சன்னிதானத்துல என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்களால நிற்க முடியாது. டேடி பேச மாட்டாங்க. அதனால யாரு மேலேயும் எந்த ஒரு கசப்போ இதோ ஒருவேளை அவங்க செய்யற காரியம் கஷ்டமா இருந்தா கூட சரி, அவங்க அறியாம செய்யறாங்க. அல்லேலூயா. துரைத்தன அதிகாரங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற துரைத்தனத்தின் அதிகாரத்தின் ஆவியே அவங்கள விட்டு வெளியே போ. உண்மையிலே சிஸ்டர்ஸ், இந்த வசனம் வந்து இட்டமில்ல முத்துமல் டீச்சருக்கு விரோதமாக அவங்க சொந்த அத்தையே இவங்க பூர்வீக இடத்துக்கு விரோதமாக பல கேஸ்கள் போட்டு செய்தாங்க. அப்போ நான் இந்த வசனத்தை தான் சொன்னேன். டீச்சர் சொன்னது அப்படிதான். எங்க ரிலேட்டிவ் தான் முத்துமணி இந்த வசனத்தை நீ சொல்லு, அவங்க உள்ள மாறிடும். அப்போ ஆச்சரியம் பாருங்க, அந்த இடத்துல முதலெல்லாம் 2 தடவை அடிச்சு போட்டாங்க. அடுத்த 2 வருஷம் எவ்வளவு நஷ்டங்கள். ஆனா இந்த தடவை பாருங்க, அல்லேலூயா, அவன் இன்ஸ்பெக்டர் உன்ட்ட எல்லாம் பத்திரம் எல்லாம் இருக்கலாமா, நீ கெட்டு வேணும்னு சொன்னே கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி வரைக்கும் நினைச்சிட்டாங்க சீட்டு மாதிரி கொண்டு இந்த ஒண்ணுமே செய்யல. அதனால சொல்ற, நீ சொன்ன வசனத்தை சொன்னேன் பாரு, அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி இதை சொல்லி சொல்லி நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா, அவன் நம்முடைய யுத்தம் வந்து மாம்சத்தோட ரத்தத்தோடும் கிடையாது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோட. அதனால சொல்லு உங்க அத்தை பேரை சொல்லி, அல்லேலூயா, அவங்க பின்னாடி இந்த கிரியை செய்கிற துரைத்தனத்தின் ஆவி அவங்க வெளியே விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த வசனத்தையே சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க, அந்த வசனத்தை சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குதான். என் பொருள் எல்லாம் கொஞ்சம் இடையெல்லாம் வச்சுக்கே பறவை எடுத்துறியா அப்படின்னு இருக்காங்க. உடனே இவங்க வீட்டுக்கு முதல்ல என்ன செய்யுங்க, உள்ள நீங்களே வெளியே வச்சிருங்க நீட்டு. அந்த ஆட்களே ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏம்மா அந்த அம்மா என்ன நல்லா நினைச்சு என்ன ஏச்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க என்ன பௌவியமா வந்து பேசுது. உண்மையில பாருங்க, கர்த்தருடைய வசனம் அவ்வளவு அருமையா. எங்க விழிச்சுக்கிட்டே அதான் சொல்லிருக்கேன், பிள்ளைகள் நீங்களும் அந்த வசனத்தை மனப்பாட பண்ணுங்க. இந்த வசனத்தின்படி அவங்க இல்ல, ஏன்னா அவங்க அறியாம நடக்கிறாங்க. நம்மளை திட்டுறதுனால சாபம் போடுறதுனால அவங்களுக்கு என்ன, அவங்களுக்காக தான் நம்ம கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஏன்னா உங்களுடைய கணவன்மார் உங்களுடைய ஆண்கள் எல்லாம் யாருக்கு சாபத்தை போட்டாங்க,
எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேலே அவங்க சாபத்தை போட்டு போயிட்டாங்க. மக்களே, நீங்க எனக்காக அழாதீங்க. எருசலேம் வீதியிலே அல்லேலூயா உங்க பிள்ளைகள் அடித்து அல்லேலூயா கொல்லப்படுவதை நான் இப்பொழுதே பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த எருசலேம் அல்லேலூயா குமார்த்திகளை பார்த்து சொன்னாங்க, எனக்காக இருக்கல்றீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கினார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். உனக்கு இருக்கு இந்த நாளிலாம் நீ அதனால நம்மளை யார் சாபம் போடுறாங்களோ உங்களுக்காக ரொம்ப கண்ணீர் விட்டு நம்ம ஜபிக்கணும். நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. எங்க தம்பி ஒய்ஃபிட்ட நிறுத்தி நீ ஐயோ நம்ம எங்க தம்பி போகும்போது ரொம்ப மோசமான வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நீ அப்படி நினைக்காத, நம்ம கவலைப்பட வேண்டியது அவங்களுக்காக. நம்மளை இப்படி ஏசிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வது, நமக்காக கவலைப்படக்கூடாது. நான் அப்படிதான் சிஸ்டர் செய்வேன். ஆண்டவரே, அப்பா என்ன ஏசினவங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, எதுவும் தண்டனை கொடுத்துறாதீங்கப்பா, எதுவும் கஷ்டம் வந்துடாம டாடி, ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி. அவங்கள நான் அப்பாட்ட பரிந்து பேசுவேன். மன்னிச்சிருங்க டாடி, அவங்க அறியாம இருக்காங்க டாடி. என்ன உருவாக்குறது நீங்க அவங்கள கொண்டுதானே உருவாக்க முடியும். எங்க வில்சிட்ட அப்படி சொல்லிருக்கேன், வில்சி உனக்கு மாமியார் அவங்க தான் சொல்லியிருக்கேன். அதனால நீ மன்னிச்சிரு வில்சி, நமக்குள்ள எந்த கசப்பும் இருக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கத்துடைய பரிசு. அதனால நம்ம மன்னிப்பு கேட்கறவங்களுக்கும் சரி, கேட்காதவங்களுக்கா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், மன்னிக்கணும். அடுத்தல 7வது பாத்தீங்கன்னா 2 Corinthians 2:17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். பாருங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். யாருகிட்ட பேசலாம் சரி. ஏன்னா நம்ம கூட நம்ம உள்ளத்துல பேசுறது கூட என்ன செய்யலாம், அல்லேலூயா நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம். அது கூட அப்பாட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா விழுந்து போன தூதன் பாருங்க, உள்ளத்துலதான் நினைச்சான், உள்ளத்துலதான் சொல்றான். உள்ளத்துல நினைச்சதே ஆண்டவருக்கு தெரிஞ்சு தள்ளிட்டாரு. அதனால நம்ம உள்ளத்துல சிந்திக்கிறது கூட அப்பாவுக்கு என்ன செய்யும், தெரியும். அதனால ஏதாவது வேண்டாத சிந்தனைகள் வந்தா கூட இயேசுவின் நாமத்தினால வெளியே போ, அப்பா மனுஷங்க டாடி எனக்குள்ள இப்படி ஒரு சிந்தனை வந்துட்டு இயேசு நாமத்தினால வெளியே போன்னு சொல்லி என்ன செய்யணும். அந்த நமக்குள்ள உள்ள அந்த இளைப்பாறுதலையும், நமக்குள் தேவன் தந்திருக்கிற அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் இழந்துடக்கூடாது. எப்பொழுதும் நம்ம உள்ளத்துல சமாதானம், சந்தோஷம், உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத சமாதானத்தை அப்பா நமக்கு தந்திருக்காங்க. அதை மட்டும் நம்ம ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. நம்முடைய உள்ளத்துல எப்பவும் ஒரு இளைப்பாறுதல் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளும் அப்பாவும் என்ன செய்யறோம், இணைஞ்சு இருக்கிறோம். நம்ம எப்பவும் தேவ சன்னிதானத்துலதான் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம அது மூலமா என்ன செய்யலாம், அறிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா ஒரு காரியம் மட்டும் வாசிக்கலாம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:14. 1 தீமோத்தேயு 6:14. வேகமா நம்ம முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 6:14 வசீங்க. 16. 14 எல்லாவற்றை உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாருங்க, ஹல்லேலூயா. இது எப்படின்னா எல்லாவற்றையும் அவர் உயிரோடு இருக்கிறதான் ஆண்டவர் என்ன செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம தேவ சன்னிதானத்துல இருக்க 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 ஹல்லேலூயா நமக்குள்ள என்னது, ஹல்லேலூயா மரணங்கிறதே என்ன செய்யாது, வராது. நம்மளால மற்றவங்களுக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மள மற்றவங்க கஷ்டப்படுத்துறதுனால அவங்களும் மறைச்சு போயிடக்கூடாது. சரிதா, புரியுதா உங்களுக்கு இந்த காரியம்? மற்றவங்களுக்கும் மரணம் வந்துடக்கூடாது, நமக்கும் தவறுதலான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதைத்தான் இதுல சொல்றாரு. என்ன ஒரு வசனம் மட்டும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:14. 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். அப்ப நமக்குள்ள எப்பவுமே என்ன இருக்குன்னா ஒரு பூரண சமாதானம். அதுதான் தேவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த சமாதானம். தேவன் தரக்கூடிய சமாதானம் இருக்குது. அதே நேரத்துல அந்த தேவனுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம் நமக்குள்ள வந்துட்டு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. நம்ம என்னைக்குமே கவலைக்கோ எந்த பிரச்சனைக்கும் என்ன செய்ய மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். 9 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. தேவ சன்னிதானத்துல இருக்கிறது. முதலாவது நம்ம ஒரு ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்யணும். அடுத்தது நம்ம சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்.
நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். அதே போல அடுத்தால பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெபம் தேவ சந்நிதியில போய் எட்டணும். நம்ம தான தர்மங்கள் செய்யற மக்களா இருக்கணும், மன்னிக்கிற மக்களா இருக்கணும். நம்முடைய பேச்சு அல்லேலூயா தகுந்த பேச்சு தான் நமக்கு இருக்கணும். அதே போல பிதா மன்னித்தது போல நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். அதே போல அல்லேலூயா ஆமீன் 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 எல்லாவற்றையும் உயிரோடு செய்யற தேவன் நம்மளால மற்றவங்களுக்கும் எந்த ஒரு மரணங்கள் வந்துடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட காரியங்கள் வந்துவிடக்கூடாது. அடுத்த பூரண சமாதானம் அல்லேலூயா. இந்த காரியங்கள் இந்த நாளிலும் கூட நான் ஜெபத்தில் இருந்த பொழுது அல்லேலூயா ஆவியானவர் அல்லேலூயா இந்த ஜெபத்துக்கு நான் ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா மேல இருந்து அப்பா இருக்கிற இடத்துல இருந்து எந்த இடத்துலன்னா மேற்கு பக்கம் எனக்கு முன்னாடி என்ன செய்யுது ஒரு மகிமை மேல இருந்து கீழே நோக்கி என்ன செய்ய எனக்கும் அதுக்கும் அப்படி என் முன்னுக்கு வந்து நிக்கிறதா நினைச்சேன். இப்போ கண் திறந்துதான் இருக்குது, நான் ஓப்பனா தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போதே ஆண்டவர் அந்த மகிமையான தரிசனங்களை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாளையில நம்ம அநேக பிள்ளைகள் தெளிவான புத்தி இல்லாம இருக்கிறாங்க. நேற்று எனக்கு ஆண்டவர் ஒரு வாலிபனை குறித்து வந்து அதிகாலையா இருக்கோ நைட்டு ஜெபத்துல நினைக்கிறேன், அவனுக்கு தெளிவான புத்தி கிடைக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினாங்க. மத்தியானமும் ஜெபிக்க போற 3 மணி ஜெபத்திலையும் அந்த பெங்களூர் பட்டணத்துல ஜெபிக்கக்கூடிய பகுதிக்காக. அதே போல இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும், அதிகமாக ஜெபிக்கணும். அதே போல இன்னைக்கு நான் அந்த ஜெபத்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஹல்லேலூயா ஒரு தரிசனத்தை நான் பிரத்யேகமா பாக்குறேன். ஒரு தரிசனம், ஒரு சகோதரர், அவருக்கு மிடில் ஏஜ் தான் இருக்கும், கொஞ்சம் வயசுதான் இருக்கும். ஹல்லேலூயா கொஞ்சம் வயசுதான் இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா 10:35 நான் ஜெபத்துக்கு ரெடியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். 10:35 எனக்கு முன்னாடி நிக்கிறார். மேற்க இருந்து கிழக்க நோக்கி பார்த்து நிக்கிறேன், கிழக்க நின்று மேற்க நிக்கிறேன், அவருக்கு முன்னாடி நிக்கிறேன். அவர் என் 2 கையை பிடிச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் வயசுதான். என்னுடைய கரங்களை பிடிச்சுக்கிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா அல்லேலூயா என் கரத்தை அவர் பிடித்து கொண்டு உங்களுக்குள் உள்ள அபிஷேகம் எனக்கு வரட்டும். ரொம்ப ஷாக் ஆயிடு, என்ன டாடி இப்படி ஒரு காரியத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு அந்த காரியத்தை என்ன செய்யுது. ஏன்னா கர்த்தர் வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்மள தேசங்களுக்குள் கொண்டு போக இருக்கிறாரு. கடந்த நாள்ல ஒரு சர்ச்சை இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஏன்னா கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்த மகிமையான தரிசனங்கள் சபைகளுக்குள்ளாய் செய்யக்கூடிய காரியங்கள் இனி வர இருக்குது. அதனாலதான் ஏன்னா ஆண்டவருடைய ட்ரெஸ் அப்பதான் என் டாடி இப்படி ஒரு காரியத்தை காமிக்கும் போதுதான் ஆண்டவர் ஏன்னா அவரை நெருக்குனாங்க, அவருடைய வல்லமை என்ன செய்யுது ஜனங்களுக்குள்ள போச்சு. அதே போல எலியாவுக்குள் இருந்த அல்லேலூயா அந்த அபிஷேகம் அந்த வரங்கள் ரெட்டிப்பா வரணும்னு எலிசா எப்படி விரும்பினாரு. நான் ஏன்னா வேதத்தின் வசனங்கள் படி நான் அப்பாட்ட உட்கார்ந்து காத்து இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய எலும்புக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி அவனுக்குள்ள ஜீவனம் உண்டாக்கிச்சு. அல்லேலூயா ஆமீன் ஆமீன். அதே போல உருமால்கள் கச்சால்களை போடும்போது எப்படி அவங்க சுகமானாங்க. இனி அப்பா நம்மளை கொண்டு என்ன செய்றாங்க, இப்படி எனக்கு தேவன் அதை கொடுத்திருந்தா கூட எல்லாருக்குள்ள உள்ள அபிஷேகம் அல்லேலூயா ஜனங்களுக்குள்ள அன்னைக்கு 4 மாடி மற்ற இடங்களுக்கு பெரிய கூட்டங்களுக்கு எல்லாம் ஜெபிக்க போனா ஊழியர்களை எப்படி நெருக்குறாங்க பாருங்க. ஊழியர்களை அல்லேலூயா அதே போலதான் கடந்த நாட்கள்ல டீச்சர்ல இருந்து ஒரு காரியம் கேட்கும் போது பாருங்க, பாஸ்டர் கிளம்பி போயிட்டாங்க, ஒரு சின்ன குழந்தைக்காக ஜெபிக்க வந்திருக்காங்க. ஐயோ இப்பதானே பாஸ்டர் போனாங்க, இந்த இடத்துலதான் நின்று குளிச்சாங்கன்னு ஒரு கணக்கை கட்டிருக்காங்க. ஐயோ அப்படி போயிட்டாங்களான்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைய அவங்க குளிச்ச இடத்துல பாருங்க, குளிச்ச அந்த இடத்துல உள்ள தண்ணியில அதுல பிள்ளைய என்ன செய்தாங்களாம், இது பண்ணி எடுத்தாங்களாம். உடனே அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிட்டான். அதே போல புறத்த ஒரு கார்ல கிளம்பும் போது அந்த காரை தொட்டாலாவது என்ன செய்யும், நான் தொட்டுறேன்னு சொல்லி கிளம்பியாச்சுன்னு உடனே காரை தொட்டு சுகம் பெற்றிருக்காங்க பாருங்க. அவங்க உள்ள பரிசுத்தவான் இருக்காங்க, காரை தொட்டு. இப்படி எல்லாம் காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா இன்னும் அந்த அதுலயே நம்ம கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். இன்னும் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்றார், செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த வேளையிலும் கூட எத்தனை பேர் இந்த நாள்ல நம்ம 9 காரியங்கள் பார்த்தோம் பாத்தீங்களா. நீங்க நல்ல தேவ சன்னிதானத்துல இப்பவே நல்லா பரலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கீங்களா? ஆண்டோடைய சமூகத்துல வந்து இருக்கும்போது நல்லா உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், நல்லா அப்பா கிட்ட பேசிட்டே இருக்கணும். நல்லா அப்பாட்ட எப்பொழுதும் பேசிக்கிட்டு இருக்கணும். பரலோகத்துல இருக்கிற அந்த அனுபவம் இப்பவுமே எல்லாருக்குள்ளயும் இருக்குதா? யாராவது ஒருத்தர் 2 பேரும் நினைச்சலாம் கொஞ்சம் ஷார்ட்டா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜெப குறிப்புகளாய் கடந்து செல்லலாம். இல்ல உங்களை வழி நடத்துற காரியங்களா இருந்தா நீங்க சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்பா இந்த நாளிலும் நீங்க நடத்தியிருந்த எல்லா காரியங்களுக்காகவும் உங்களுக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு கற்று தந்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி. ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் இந்த நாள்ல வந்து எனக்கு சில டைம்ல என்ன செய்யறேன், முன்ன போன 2 மணி அந்த மாதிரி ஒவ்வொரு டைமா இது பண்றேன். ஆனாலும் கூட எனக்குள்ள இந்த இன்னைக்கு ஒரு தீர்மானம் என்ன வந்தனா, அல்லேலூயா ஒரு 1 hour நினைச்சோம். ஏன்னா எங்க ஊர்ல நான் சங்கோடிப்பா இருக்கும்போது 4 மணிக்கு பாத்தீங்கன்னா அல்லேலூயா ஐயா கோயில்னு சொல்லுவாங்க, நீட்டமா நெத்தியில கோடு போட்டிருப்பாங்க. அங்க கோயில்ல பாட்டு போட்டுருவாங்க. 5 மணிக்கு ஆர்சி சர்ச்சில் பெல் அடிக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, சவுண்டை குறைச்சு
சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்வேன், அல்லேலூயா, அந்த அந்நிய தெய்வத்துக்கு அல்லேலூயா அவங்க பாட்டு போட்டு போல நான் எழும்பிடணும்னு சொல்லி நான் போட்டி போட்டு எழும்புவேன். அதுக்கு முந்தையே எழும்பிடுவேன். அவங்க எழும்புறதுக்குள்ள நான் எங்க அப்பாவை துதிக்க ஆரம்பிச்சிடணும். அதே போல நான் அந்த ஊருக்கு வந்த பிறகு கூட, ஆண்டவரே இந்த ஊர்ல அல்லேலூயா உங்களுடைய சன்னிதானத்துல என்னுடைய அந்த துதியின் சத்தம், நான் ஜெபிக்கிற சத்தம் பரலோகத்துல வந்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் அங்க விழுந்துடணும். ஃபர்ஸ்ட் என் சத்தம் என்ன செய்யணும், அங்க கேட்டுறணும் அப்படின்னு நினைச்ச நாட்கள் என்னது உண்டு. ஆனாலும் கூட இந்த நாட்கள்ல முன்ன பின்ன டைம் ஆகுது. ஆனாலும் கூட இந்த நாட்கள்ல ஏன்னா அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த விடிஞ்சுன்னு வச்சுடுங்களேன், அந்த மண்ணா என்ன செய்யும், அப்படியே அப்படி மெல்ட் ஆகி போயிடும். அதனால நம்ம வந்து என்னது, நம்ம கிட்ட இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட போய் கேட்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால இந்த அதிகாலை ஜெபத்தை எல்லாருமே நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் ஹல்லேலூயா, அந்த ஹிமாச்சல் பகுதிகளுக்காக அந்த கைலாச அந்த இடம், அந்த கைலாச மலைக்கெல்லாம் நான் விடிய காலம் 3:30 போயிருவேன். ஏன்னா அவங்க 4 மணியோ அதுக்கு மேலதான் போவாங்க அங்க உள்ள மக்கள். அதுக்கு முன்னாடி நான் போயிருவேன் எங்க அப்பாவை துதிக்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா, அப்படி வாஞ்சிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் என்ன செய்வேன், ஜெபத்துல பறந்து அப்பா ஓடி ஜெபிக்க வச்சாங்க. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம அதிகாலை நமக்கு வேலை இருக்கு, கிச்சன் காரியங்கள் இருக்குன்னு நினைச்சா கூட நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அப்பா 3 மணிக்கு எழுந்து என்ன செய்யணும், ஹல்லேலூயா, உலகத்து வேலைக்காக எவ்வளவு நம்ம என்ன செய்யற காரியங்களை செய்யறோம். அதனால நம்ம அப்பாவுடைய காரியத்துக்கு என்ன செய்யணும், கண்டிப்பா அந்த டைமை விட்டுறக்கூடாது. ஏன்னா பகல ஃபுல்லா அப்பாவோட தான் இருக்கிறோம், அது வேற. ஆனா அதிகாலையில முத நம்ம ஜெபம் என்ன செய்யணும், பரலோகத்துல தேவ சன்னிதியில போயிடணும். அங்க சொல்லணும், பாரு ஃபர்ஸ்ட் என் பிள்ளை ஜெபம் அங்க வந்துருந்தேன், அப்பா சொல்லணும், போட்டி ஜெபமா இனி ஹல்லேலூயா அதிகாலையில ஹல்லேலூயா. நான் முன்னாடி இந்த ஊருக்கு வந்தோம்னா அப்படி சொல்லி, இப்ப இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஜெபம் என்னுடைய ஜெபம் தான் உங்க சன்னிதியில வரணும்னு நினைப்பேன். அதனாலதான் அந்த 3 மணிங்கும் போது ஹல்லேலூயா ஆமேனுமே அது உள்ளத்துக்குள்ள வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த கிருபையை தருவாராக. ஆமேன். இந்த வேலையில கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? யாராவது உங்க ஜெப அனுபவத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? தேவ சன்னிதானத்துல நீங்க இருக்கிறத பத்தி. ஸ்தோத்திரமா, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சர்ச்சில் எப்பவுமே அடிக்கடி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். ஆனால் நான் இந்த அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா லேட்டாக படுப்பேன், லேட்டாக தான் எழுந்திருப்பேன். அந்த ஒரு இது இல்லாததுனால என் வீட்டுக்குள்ளே நான் இங்கே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பிரச்சனைகளை, போராட்டத்தை, வேலையில், என்னோட விஷயத்துல நிறைய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். இந்த மே மாசத்துக்கு அப்புறம் எங்க சபையில 5 to 6, முதல்ல 5:30 to 6:30 இருந்துச்சு இந்த லீவு சமயத்துல. இப்போ ஸ்கூல் இருக்கிறதுனால 5 to 6க்கு அந்த டைம் மாத்துனாங்க. என்னால இது எழும்பவே முடியாது, ஏன்னா அவ்வளவு பலவீனமா இருக்கும், எழும்பவே முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தொடக்கத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ 4:30க்கே அலாரம் வச்சு எழும்பிடுதேன். அந்த எழும்பி ஒரு சமூகத்துல அந்த த்ரூ அவுட் 5 மணில இருந்து அவர் சமூகத்துல உட்காந்துட்டு 8 மணிக்கு அப்புறம் தான் வேலை செய்யவே தொடங்குறது. இல்லைன்னா இடையில ஏதாவது பார்த்துட்டு அப்படியே உட்காந்து இந்த ஒரு அனுபவம் என்னோட வாழ்க்கையில, எங்க கணவருடைய வேலையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தாரு. எதெல்லாம் தடைப்பட்டிருந்து, எதெல்லாம் என் இருதயத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் எல்லா அளவுலையும் நெருக்கப்பட்டிருந்தனோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றினாரு. அது மாத்திரம் இல்லாம அதிகமா இந்த மீட்டிங்ல 3 விதமான பொறுப்புகள் எனக்கு உண்டு. அந்த ஒரு மாசத்துல ப்ரேயர் ரெக்வெஸ்ட் சொல்லணும், பாட்டு பாடணும், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாம் ஒவ்வொரு தடவையும் எனக்கு கொடுப்பாங்க. நம்ம எஸ்தர் குழுலையும் நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதை நிமித்தமா அதிகமா பாட்டு பாடுறேன், அதிகமா பாட்டு கேட்கிறேன். அந்த ஜெபாவி ஊற்றுமையா, அந்த ஜெபாவி வரந்தாருமே, அந்த பாட்டெல்லாம் நான் புதுசா கேட்ட பாட்டுகள். அந்த ஆசீர்வாத டிவில இருந்து அந்த மாதிரி நான் நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். நிறைய கர்த்தர் வசனங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு பிரசங்க குறிப்புகள் எடுக்கும்போதுலாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் கொடுக்குறாரு. அந்த சப்கட்டிங்ஸா நிறைய வார்த்தைகளை கடன்ட்டு எழுத வைக்கிறாரு கர்த்தர். இந்த அறிவெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்போ அந்த அதிகாலையில ஆண்டவர் சமூகத்துல நாடி உட்கார்றது, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஆண்டோட வாழ்க்கையில அந்த விடுதலைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. போன ஞாயிற்றுக்கிழமை எங்க சபையில ஆண்டவர் என்னை விசேஷித்த ஒரு அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்புனாரு. பாஸ்டர் எப்பவும் போல சாதாரணமா தான் பாட்டு பாடினாங்க. ஒரு வல்லமையான ஒரு பாட்டோ
அப்படியே அபிஷேகத்தை கொண்டு வர்ற பாட்டோ அப்படிலாம் இல்ல. ஆண்டவர் சாதாரணமா ஒரு பாட்டை ஆண்டவர் அங்க தேவ பிரசன்னத்துல அந்த ஆல்டர் நின்னு தேவ மனுஷன் பாட்டு பாடிட்டு இருக்காரு. என்னைய கத்தர் அளவில்லாமல் நிரப்புனாரு. நிரப்பும் போது அங்க இருக்கிற ஒரு சகோதரருக்காண்டி ஜெபிக்க கத்தர் அதிகமா என்னை ஊக்கப்படுத்தினாரு. ஒரு சகோதரர் 3 வாரமா யூரினரி இன்ஃபெக்ஷனால டியூப் போட்டு தான் வந்திருந்தாரு. அப்போ அந்த சகோதரனுக்காண்டி அதிகமா ஜெபிக்க வச்சாரு. மறுநாள் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். அப்போ ஆபரேஷன் பண்ணணும், 45,000 செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ த்ரூ அவுட்டா சபையில ஜெபிச்சிட்டு இருக்கோம் அந்த காரியத்துக்காண்டி. ஆனா அந்த சகோதரன் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த டியூபே ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆபரேஷனும் வேண்டான்ட்டாங்க. அப்ப இந்த ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் கொடுத்தது இந்த அதிகாலை ஜெபம் தான். அதுதான் என்னைய வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படியா கத்தர் வந்து என்னை நடத்தி கொண்டு போறாரு. அது நிமித்தமா ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது, சரீர ரீதியா பலவீனம் வருது. ஆனால் கத்தர் இம்மட்டும் பலப்படுத்தி நடத்துகிறாரு. இந்த அனுபவத்தை உங்களிடத்துல ஷேர் பண்ண கத்தர் கொடுத்த கிருபைக்காண்டி நன்றி செலுத்துகிறேன். இனி தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். அதாவது நீங்க 5 to 6 வந்து மற்றவங்களோட இணைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம் இதுதானே சார்? ஜெபம் நடத்துறதா? ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த டைமே கஷ்டம்னு சொல்றீங்க. ஆனா வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம தனியா ஆண்டவரோட என்ன செய்யணும். இது நீங்க கர்த்தருடைய ஊழியம் சரியா சார்? இது ஆண்டவர் உங்களுக்கு இந்த அதிகாலை ஊழியமா தந்திருக்காரு. ஆனா நான் விரும்புறது என்னன்னா, நான் வந்து பொதுவா நான் அதனாலதான் காலை ஜெபம் சில டைம் எனக்கு இந்த 7:30 கொடுப்பாங்களே அது கொஞ்சம் கஷ்டமான ஏன்னா நான் வந்து அப்பாவோட தான் என்ன செய்வேன், ரொம்ப நேரம் இருக்கணும்னு விரும்புவேன் சரியா? அதனால இது நீங்க ஊழியமா செய்யுங்க சரியா? இது ஊழியமா செய்யுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்ச நேரமாவது என்ன செய்யுங்க, தனியா உட்காந்து அப்பாவை நல்லா என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க. உங்க சத்தம் என்ன செய்யும், பரலோகத்துல போய் என்ன செய்யட்டும், கேட்கட்டும் சரியா சார்? இதை வந்து நான் வந்து ஒரு சார் எனக்கு கொடுத்த அனுபவமா, ஏன்னா நான் அப்பா கிட்டதான் ரொம்ப காலையில உறவாட நினைப்பேன். அதனால முதலாவது நீங்க செய்யுங்க, எந்த ஜெபத்துக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நேரமாவது என்ன செய்யுங்க, நல்லா அப்பாவை சோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அது செய்துட்டு அதுக்கப்புறம் இதுல செய்யுங்க. ஏன்னா நான் கூட இன்னைக்கு என்ன நினைச்சேன்னா, ஏன்னா இதுவே எனக்கு வந்து 4 மணிக்கு முன்னாடி எழும்பி சமையல் காரியங்கள் செய்யறது காலையில கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தலை சுத்தமா அப்படிலாம் இருக்கும். ஏன்னா கூட ஒர்க் பண்ற அந்த மேடம் என்ன செய்ட்டாங்க, காலையிலேயே ஜெர்மன் போயிட்டாங்க. அதனால எங்க சாருக்கு என்ன செய்யணும், நான் கொஞ்சம் காலையில ஏழியரை ஏன்னா பக்கத்துல கத்த கிருபையா எனக்கு 30 கிலோமீட்டர் தந்தாங்க. எவ்வளவோ பேர் அன்னைக்கு நேற்று ஒரு டிரைவரை கண்டக்டரோட பார்த்துட்டு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்களா. எங்களுடைய சகோதரருடைய கூட பிறந்தவங்க கூட, எங்க சார் கூட பிறந்தவங்க கூட பணம் வரங்க 3 monthsல எதுவும் கொடுக்காத அளவுக்கு அப்பா என்ன செய்யிருக்காங்க, எங்களுக்கு இலவசமா என்ன செய்யிருக்காங்க, பக்கத்துல தந்திருக்காங்க. அதுக்காக நன்றி சொல்றேன். ஆனா கூட வேலை பார்க்குற மேடம் ஜெர்மன் போனதுனால இந்த 1 month இவங்க என்ன செய்யணும், காலையில போகணும். ஏன்னா காலையில ஒரு 6:30 என்ன செய்யணும் கிளம்பணும். நான் வந்து அவங்க எத்தனை மணிக்கு கிளம்பினாலும் சரி, நான் அதுக்குள்ள என்னுடைய ஒர்க்கை முடிக்கணும். ஏன்னா 7:30 உள்ள அவங்க அங்க போயிருவாங்க. கொஞ்சம் நேரம் தான் டைம், அவங்களுக்கு பக்கம் தானே. அதுக்காக ஆனாலும் கூட டெய்லி அவங்களுக்கு டியூட்டி மாத்தி மாத்தி தான் வரும். காலையில ஒருக்கா, மத்தியானம் ஒருக்கா அப்படிதான் வரும். சட்டக்குள்ள 10 மணிக்கு அப்படிதான் கொடுப்பாங்க. 3 பேர் இருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட என்ன செய்வேன், அப்பாட்ட என்ன கேட்டிருக்கேன்னா 3 மணின்னு அப்பா சொல்லிட்டே இருக்கா சொல்றதுனால அந்த ஒர்க்குக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஏன்னா நான் போருக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முந்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் இல்லாண்டவரே நான் 3 மணிக்கே 7 மணி அப்பாட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா அதிகாலை வேலையில அப்பாவோடு நம்ம என்ன செய்யணும், அதிக நேரம் இருக்கும். அதனால நம்ம வந்து நிறைய பேர் அதிகாலையில 4 மணிக்கு அந்த மாதிரிலாம் ஆன்லைன்ல ஜெபங்கள் நடத்துறாங்க, அப்பவே ஸ்டார்ட் எல்லாம் பண்றாங்க. ஆனா எனக்குள்ள காரியங்கள் எப்படின்னா, நான் இணைஞ்சு ஜெபிக்கிறது நம்ம 2வது, அது வந்து ஒரு ஊழியமா நம்ம என்ன செய்யறோம். ஆனா முதலாவது வந்து நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் அந்த உறவு தான் எனது முதலாவது முக்கியம். நான் ரொம்ப விரும்புறது ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள் நம்ம எல்லாம் வாஞ்சியோட நான் ஒவ்வொரு நாளும் 2 மணி வேற எவ்வளவோ விளக்குறேன்னு சொல்லிட்டுதான் வர்றீங்க. இதை நான் குறைச்சு சொல்லல. இது வந்து பெரிய கிருபை இருக்க தான் எல்லாரும் வர்றீங்க. ஆனா இதெல்லாம் எனது 2வது தான். நான் அப்பாவோட நமக்கு ஒரு உறவு இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஏன்னா அவர் வந்து யாரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை, உங்களில் இருக்கும் அபிஷேகம் என்ன வந்து உருவாக்கி எனக்குள்ள நிறைய கற்று தந்து எனக்குள்ள தேவன் நிறைய காரியங்களை என்ன அப்படியே அவருடைய வருகையை நோக்கி அந்த காரியங்கள் அப்படியே போய்கொண்டு இருக்கிற காரியங்கள், செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி ஸ்டெப்பா அழகா தரிசனங்களை நிறைவேற்றி வர்றாங்க பாத்தீங்களா. இது எல்லாமே ஆண்டவரோடு உள்ள அந்த தனி உறவு. ஜெபன்னு சொல்றதை காட்டிலும் அவர் சந்நிதி முன்ன நிக்கிறோம்னா அப்பாவோடு என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்பாவோடு நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை தான் அப்பா என்ன செய்யறாங்க, அந்த வாழ்க்கையை தான் பரலோகத்துல வாழப்போம் சரியா? அதனால நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஊழியம் கண்டிப்பா நமக்கு தேவை. அதனாலதானே சிஸ்டர் முடியலன்னா கூட என்ன செய்யறாங்க, அதிகாலமே இருந்து ஆண்டவருக்காக இந்த பணியை செய்யணுங்கும் போது அதிலுடைய ஆண்டவர் அதுக்குரிய எல்லா பிரதிபலனை கொடுக்குறாரு. ஆனா நம்ம எந்த ஒரு கைமாறுமே எதிர்பாராம அப்பாவை நேசித்து அப்பாவோடு உறவாடுறோம் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம்.